வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil Weekly. வீக்லின்னு சொல்லிட்டு 2 வாரமா காணோம், ஆளையே காணோம். முதல்ல டெய்லி வந்திருந்தோம், அதுக்கு அடுத்து வாரத்துல 3 நாள் வந்திருந்தோம், இப்போ வாரத்துல 1 நாள் வந்துகிட்டு இருந்தோம், இப்போ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வர போறோம். 3 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. அதான் 2 வாரத்துக்கு இது பை வீக்லி. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போன மாசத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் இயற்கை எய்தினது அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்டோட முடிச்சுக்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ். நீங்கள் தான் நியூஸில் இருக்கீங்க. நத்திங் ஃபோன் 3A லைட் பாடு. ஆனால் இந்தியா லான்ச் ஆலையே. ஆமாம், எவ்வளோ எங்களோட படைப்புகள் எவ்வளோ தானே உங்களுக்கு கொடுக்கறது. எங்களோட படைப்புகளை யூரோப்பியன் மக்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். யூரோப்லலாம் போட்டு ரிவ்யூவே போட்டு வீடியோவே போட்டாங்க, செம்ம. இங்கே நீங்கள் என்னடானா ஈவெண்ட்டுன்னு ஒன்று வச்சுட்டு போய் பார்த்தா ½ ஆன்சர்னு போட்டு நான் சேனலில் போட்டிருக்கேன். அவ்வளோதான், ஜாலியாக இருந்தீங்களா? டிவைஸை வந்து திருப்பி வாங்கிட்டாங்க. எதுக்கு இத்தனை தூரம் கூட்டிட்டு வந்துட்டு டிவைஸ் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கொடுப்பீங்க. ரொம்ப நேரம் பார்த்தா அதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? ½ 45 மினிட்ஸில் பிடிக்கிட்டீங்க. சார், நாங்கள் உங்ககிட்ட கொடுப்போம், நீங்கள் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு. அப்புறமா கேமரா சாம்பிள்ஸ் பாதிக்கும். சரி, கேமரா சாம்பிள்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் கேமரா சாம்பிள்ஸ்லாம் எடுத்தேன். அப்புறம் எடுத்துட்டு கேமரா சாம்பிள்ஸ் போடலாமா? இல்லை இது வந்து ஏர்லி பில்டு வந்து ரன் ஆகுது, ஃபைனலைஸ் நல்லா தாங்க இருக்கு, நல்லா இருக்கலாம், ஆனால் நீங்கள் நல்லா தான் இருக்கும், ஆனாலும் எதுக்கு போடக்கூடாது, தேவை இல்லைங்கிற. நான் கேமரா சாம்பிள்ஸ் காட்டுறேன், உங்களுக்கு காட்ட முடியாது, விக்கிக்கு மட்டும் காட்டுறேன். நல்லா தான் இருக்குது கேமரா சாம்பிள்ஸ். அப்படியா? S25 அல்ட்ராக்கு போட்டி கொடுக்குமா? S25 அல்ட்ராக்கு கொடுக்கும். சார், வீடியோலாம் எடுத்தேன். 2 MP மேக்ரோ பார்த்தியா? வாவ், இதான் 2 MP மேக்ரோ. செம்மையா இருக்கே. எது 2 MP மேக்ரோ தெரியல. ஓடு, அதே CMF-ல இருந்த அதே கேமரா தான். சரி, CMF-க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அது 50 MP கேமரா இருக்கும், இதில் 2 MP மேக்ரோ இருக்கு. எதுக்கு அந்த மேக்ரோ? அது யாரு கேட்டா? அது கொடுக்காமே இருந்திருக்கலாம், 2 கேமரா தான் சொல்லிட்டு. அது போடல, ஸ்பெக் ஷீட்டில் எதுலேயுமே போடல 2 MBன்ட்டு. நான் எடுத்து பார்த்தேன், என்னடா எக்ஸ்ட்ரா 2 MB 2 MBன்றாங்களே, டெப்த்தா அப்படின்னு பார்த்தா 2 MB மேக்ரோ. எதுக்கு வச்சுருக்கீங்க அந்த 2 MB மேக்ரோ? இப்போ வந்து சிவா எல்லாம் நல்லா இருக்கு. சரி, பில்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. CMF கம்பேர் பண்ணும்போது பில்டு நல்லா இருக்கு. கிளாஸ் பாடி, அந்த குட்டியாக கிளிஃப்ன்ட்டு ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, அதெல்லாம் தேங்க்யூ வாட்ஸ்அப். அப்போ எதுக்கு அந்த 2 MB? சும்மா அது வந்து ஒரு காப்பாற்றுறதுக்காக ஒரு கம்பெனி, இந்த கேலக்ஸி கோர் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன கம்பெனி ஒன்று இருக்கு, அந்த கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக 2 MB. ப்ளஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்ததுன்னா கண்ணு பட்டுருமா இல்லையா? அதனால இந்த ஒரு 2 MB போட்டு. சரி, CMF 19,000க்கு லான்ச் பண்ணீங்க, இது எப்போ எவ்வளோக்கு லான்ச் பண்ணுவீங்க? இது வந்து இதுவும் அதே ரேஞ்சில் தான் வரும், 20 பிலோ. கேட்டால் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்கு, இந்தியா ப்ரைஸ்க்கு காத்திருக்குது, வெயிட் பண்ணுங்க. 20 தாங்க. யூரோப்பில் எவ்வளோக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 25,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. €250. அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். 2 GB வந்து €279, 28,500, ₹600. இந்த இடத்துல 3A சீரிஸ் இருக்கு, இதுக்கு கீழே போனா சரி CMF இருக்கு. இது எங்க பிளேஸ் பண்ணுவோம்? 2A அதெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஸ்டாக் பாருங்க. இப்போ 3A தானே பார்த்துக்கிட்டு இருப்போம். 3A வந்து 25, 22 இல்லை, அந்த ஆஃபரில் கம்மியாக வரும். அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 25. அப்போனா இது 20, 22. அது ஸ்னாப் ட்ராகனு, இது மீடியாடெக் 20, 22 இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் டிஸ்பிளே, ப்ராசரு இதெல்லாம் அதே தான். Android 15, ஆனால் நத்திங் OS 3.5 தான் ஓடுது. நத்திங் OS 4 எப்போ வரும் அப்படின்னா, அதெல்லாம் அடுத்த வருஷம் ஆயிடுங்க, Q1 2026 வரும். 2026 தான் அப்டேட்டு அப்படின்னு போடுறாங்க. அப்படியா? ஹாய். மற்றபடி வெயிட் எல்லாம் ஓகே, 199 grams. கிளாஸ் பேக்காக இருந்தாலும் 199 grams, 8.3 mm, IP54. இப்போ ப்ரைஸ் தான். பாக்ஸில் சார்ஜர் கிடையாது, CMF-ல சார்ஜர் கொடுத்தீங்க. இப்போ அதில் சார்ஜர் இல்லை, எப்படி கொடுப்போம்? சார்ஜரும் கிடையாது, கேஸ் மட்டும்தான். இதாங்க எங்கள் டெக்னாலஜி, இதான் எங்களோட இது. எப்படியே என்னங்க இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல. சரி, ப்ரைஸிங்க்கு வெயிட் பண்ணுவோம். இந்தியா லான்ச் எப்போ வேணால் அது கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்றாங்க. சரி, மற்ற இதெல்லாம் ஹெட்ஃபோன்ஸ்லாம் இப்போ ஏன் லான்ச் பண்ணல அப்படின்னு கேட்டால், அது கூடிய சீக்கிரம் இந்தியா லான்ச் பண்ணுவோம், இப்போ ஃபேக்ட்ரி செட் பண்ணிகிட்டு இருக்கோம், அது பண்ணிகிட்டு இருக்கோம், ப்ரொடக்ஷன் இன்னும் வேகமாக போய்கிட்டு இருக்கு
டிசம்பர் அந்த மாதிரி சமயத்தில் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி இந்த ஃபோன் நவம்பரில் எல்லாரும் ஏங்கணும் வச்சு எங்களுக்கு அதெல்லாம் நவம்பரில் வரும்னு நினைக்கிறேன் இந்த ஃபோன். அடுத்து OnePlus 15 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்டு 8 Elite Gen 5 நவம்பர் 13th வந்து லான்ச் ஆகுது. OnePlus 15 ஆல்ரெடி ரூமரில் நவம்பர் 13 தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணால் 3 கலர் லான்ச் ஆகுதான். இந்த பிளாக் கலர் ஒயிட் கலர் இதே தான். அப்படியே இதை அப்படியே மாற்றிருக்காங்க. அப்படியே கலர் இருந்து இதில் பிங்க்கு, அதில் இது வந்து பிங்க். 2 கேமராவா அதில்? இதில் வந்து 2 கேமரா ஒரு அதில் வந்து அப்படியே இருக்கு. இதில் வந்து 3 கேமரா. ஆனால் சைனா லான்ச் இப்போ தான் ஆச்சு. கேமராவில் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ வந்துச்சா தெரில. சைனா நல்லா தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வாட்டி பிளேடும் இல்லைல்ல அதில்? ஆசல் பிளேட் இல்லை, அதுக்கு பதிலாக ஏதோ டீடைல் மேக்ஸ் இன்ஜின் அப்படின்ட்டு ஏதோ போட்டு 50 MP கேமரா டீடைல் மேக்ஸ் இன்ஜின் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் OxygenOS 16 லைஃப் டைம் வாரண்டி. இந்த வாட்டி வந்து LPDDR5X அல்ட்ரா ரேமு. ஸோ இன்னும் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். OxygenOS 16 ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். OxygenOS 16க்கு நல்லா தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. OxygenOS 16 இந்த புது மோடில் வந்துருக்காங்க. அல்ட்ரா கிளியர் 26 MP மோடா பார்த்தியா? ஏதோ மல்டி ஃப்ரேமில் வந்து இது 12 MP ஷார்ட்ஸ் எடுத்து அதெல்லாம் 26 MPக்கு வந்து இது பண்ணுமா. அப்புறம் கிளியர் பஸ்ட்டு முன்னாடி வந்து 10 frames per second அப் டு 60 FPS தான் இருந்துச்சு 13ல். இப்போ ஏதோ டியூவல் எக்ஸ்போஷர் ஆன்டி பிளட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த கலர்ஸ் இன்ஃபைனைட் பிளாக்கு, சாண்ட்ஸ்டார்மு, அப்புறம் அல்ட்ரா வயலட் இந்த கலர்ஸ்லாம் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ சைனாவில் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஃபுல் ஸ்பெக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 7300 mAh வந்து பேட்டரி. பரவாயில்ல, பாப்போம் எப்படி இருக்குன்னு. 88 ஆனால் 1.5K ஆகிட்டாங்க. 2Kலேருந்து 1.5K ஆகிட்டாங்க. எதனால? காசு கம்மியாக இன்னும் கம்மி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் 165 Hz. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க 165 Hz 2K பேனலில் வந்து அந்தளவுக்கு இல்லை, 1.5K பேனல் தான் வந்திருக்கு. இவங்க வந்து ரிஃப்ரெஷ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பாட்டம் பஸ்ஸெல்லாம் கம்மியாக இருக்குது. 1.15 mm பாட்டம் பஸ். இதில் இப்படி தெரியுது, மொபைல் வந்தால் தானே தெரியும் நமக்கு எப்படி இருக்குன்னு. பார்ப்போம். எனக்கு கேமரா அதில் எப்படி இருக்குன்னு அந்த ரேட்டிங் டிஸ்பிளே மேட் ரேட்டிங் வாங்கியிருக்கு, அந்த ரேட்டிங் வாங்கியிருக்கு. ட்ரூ ஹார்ட்வேர் 1 nit வரைக்கும் வந்து டார்க் நைட் டைமில் போகும், இஷ்டத்துக்கு அடிச்சு விடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறமா G2 கேமிங் நெட்வொர்க் சிப் இருக்குது, வைஃபை சிப் இருக்குது, அப்புறமா டச் டிஸ்பிளே சிங்க் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. கேமரா வந்து அந்த லூமோ அவங்க தான் சைனாவில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. குளோபலில் வந்து அந்த டீடைல் மேக்ஸ் இன்ஜின் அப்படின்றதுல அது இருக்குது. சைனாவில் வந்து ஓப்போவோட லூமோ இமேஜிங் அதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 50 MP அதே தான், 50 MP மெயின் சென்சாரு, 50 MP அல்ட்ரா வைடு, 50 MP இந்த வாட்டி வந்து 3.5x பெரிஸ்கோப்பு. ஸோ 4K 120 FPS இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டால்பி விஷனில் வந்து 4K 120 FPS எடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்புறம் 120 வாட்டு இதை வேறு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் தான் வந்து பெரிய பேட்டரி வச்சு 120 வாட்லாம் கொடுக்குறோம், நிறைய பேர் வந்து 120 வாட்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ 1604 mAh வந்து 30 minutesல ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 5000 mAh in 30 minutes ஃபாஸ்டர். ஸோ சைனா ப்ரைஸிங் பற்றி பார்த்தோம்னா 49,000 சைனா ப்ரைஸு. ஓகே. இந்தியாவில் அதே 41,000 ரூபாய். 50,000 சைனாவில். அப்போனா 55,000 55,000. இதுவே எவ்வளோ? OnePlus 13 65க்கு தான் லான்ச் ஆச்சு. அப்படியா? அப்போனா 70,000 வச்சுக்கோங்க, ஜாலியாக இருங்க. இந்த வாட்டி தெரில, பார்க்கலாம். 8 Elite Gen 5 வேறு என்ன ப்ரைஸிங்கில் வர போகுதுன்னு தெரில. போட்டுருக்காங்க அவங்க சைனாக்காரங்க ஒன்றும் சொல்லலை இது வரைக்கும், நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது தவிர A6ன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அதோட வேறு லெவலில் இருக்குது. 7800 mAh பேட்டரியா, இதுதான் 15R வரும் அப்படின்னு சொல்கிறாங்க 80 லிட்டருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 வரும், 80 Elite கிடையாது அப்படின்னு வர ரூமர் போய்கிட்டு இருக்கு. 8 Gen 5 8 Gen 5 வந்து 8 Gen 4ஓட தான். இந்த 8Sஓட 8Sக்கும் இதுக்கும் நடுவில் 8Sக்கும் இந்த நேமிங் ரொம்ப இப்போ கன்ஃபியூசிங்காக போயிட்டு நடுவில். நேமிங் இப்போ ரொம்ப கன்ஃபியூசிங்காக போயிட்டு இருக்குல்ல. இந்த வாட்டி LTPO பேனல் கிடையாது, மெட்டல் பாடி அதெல்லாம் இருக்குது.
போன வாட்டி இதில் 13R இருந்துச்சு. ஆமாம், இந்த வாட்டி எல்டிபிஓ பேனல் கிடையாது. 165 Hz இருக்கு, 1.5K பேனல் தான். இன்டெலிஜென்ஸ் ஸ்விட்சிங் அப்படின்னு போட்டு விட்டாங்க. எல்டிபிஓ பேனல் தூக்கிட்டாங்க. ஆனால் இந்த கலர் நல்லா இருக்குல்ல. ஆனால் இது குளோபலுக்கு வரும். அப்படி தான் இருக்குமா டிசைனு? ஆமாம், பேக்கில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது டிசைன். நல்லா தான் இருக்கு. ஆனால் இங்கே ஏஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு இந்தியாவுக்கு ஒன்றும் போட முடியாது. 13Rன்னு போட்டால் நல்லா இருக்கும் இருக்காது. ஸோ ஐபி ரேட்டிங்ஸ் வந்து இந்த வாட்டி IP69 வரைக்கும் இருக்குது. 69Kன்னு போட்டிருக்காங்க, அது வரைக்கும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. போன வாட்டி IP65 தான். ஓகே ஓகே. ஸோ இந்த வாட்டி எல்லாமே இருக்குது. இது வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் ஸ்பெக்ஸு 1800 mAh 120 வாட் இதுவும் பார்த்துங்க. 10 minutes சார்ஜ் பண்ணால் 3.3 hours வந்து கேம் பிளே ஆகும். 50% வந்து 16 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆகிடுன்னு போட்டிருக்காங்க. ப்ரைஸிங் பாரு, 32,000 8 லிட்டுக்கு சைனாவில். வேறு லெவல் ப்ரைஸிங்காக இருக்குங்க. பரவாயில்ல. 15R வந்துச்சுன்னா நம்ம 8 Gen 5 வருமா இல்லை இதே ப்ராசர் வருமானு வெயிட் பண்ணோம். ஆனால் சைனாவில் போன வாட்டி சைனாவில் இது அதிகமாக இருந்துச்சு. AS5 தானே? ஆமாம், இது வந்து விலை கம்மியாக இருக்குது. ஆனால் அதனால நிறைய பேர் வந்து அதே ப்ரைஸிங்கில் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே 40,000 அந்த ரேஞ்சில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது 15R அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது iQOO 15 இதான் ரெண்டாவது 8 லிட்டாக இருக்கும் இந்தியாவுக்கு. நவம்பர் 26 வந்து லான்ச் ஆகுது. அது வந்து நவம்பர் 13. யூஸ்வலாக iQOO தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவாங்க. போன வாட்டி இதுதான் லான்ச் ஆச்சு ஃபஸ்ட்டு. iQOO 13 தான் ஃபஸ்ட்டு லான்ச். அதுக்கப்புறம் தான் OnePlus. இப்போ என்னென்னா OnePlus ஃபஸ்ட்டு வந்துட்டான், iQOO அதுக்கு அடுத்தது. ஏதோ டீலிங்னு நினைக்கிறேன். இதில் தான் இருக்கிறதுலே பெரிய 8000 mm² கூலிங் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ 144 Hz பேனலு எல்டிபிஓ தான். ஆனால் ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.85 inch, கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் தான். 8 Gen 5 அப் டு 16 GB RAM இருக்குது. ஆனால் எல்லா கலர்ஸுமே இந்தியா லான்ச் ஆகுமா அப்படின்னு தெரில. ஓகே, இதில் வந்து 1 2 3 4 கலர் போட்டிருக்காங்க இந்தியாவில் வந்து. ஆனால் இந்த ஒயிட் கலர் வந்து கண்டிப்பாக லான்ச் ஆகும். மோஸ்ட்லி பிளாக்கும் லான்ச் ஆகும். மற்றெல்லாம் இந்த கலர் எப்படின்னு தெரில. இவங்க வந்து 80 LTPO பேனலு, சாம்சங்கோட M14 பேனல் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 6000 nits பீக் பிரைட்னஸ்ஸு. அப்புறம் இங்கே 8 Gen 5 1:11 வந்து 4.38 million ஸ்கோர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வேப்பர் சேம்பர் கூலிங், இந்த மாதிரி கூலிங் தான் இவங்க நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்ஷன் இம்பேக்ட் ஆடினாலும் டெம்பரேச்சர் வந்து 39.3 degrees வந்து தாண்டலை அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து 1511 மாஸ்டர் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு போட்டு இது வார் ஹேமர் அப்படின்னு அந்த இது இருக்குது. ஸோ 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைடு, 30 MP ஃப்ரண்ட் கேமரா, 50 MP பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா. ஸோ இந்த வாட்டி பாரு, அந்த 2x தண்டத்துலேருந்து திருப்பி 3x போயிட்டாங்க. முதல்ல போன வாட்டி காஸ்ட் கட்டிங் அப்படின்ட்டு 2x போட்டு விட்டு இது பண்ணிட்டு முன்னாடி 64 MP 3x இருந்துச்சு, அதை தூக்கி விட்டு 2x போட்டு விட்டு நிறைய பேர் வந்து என்னங்க இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ திருப்பியும் வந்து அந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோவே போட்டுருவாங்க. இந்த வாட்டியாக நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் ஏதோ ஹானர் ஆஃப் கிங்ஸ் 10th anniversary கலெக்டர்ஸ் எடிஷன் ஒரு லிமிடெட் எடிஷன் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களோட அதோ கேமிங் அங்கே பாப்புலர் கேம், சைனாவில் பாப்புலர் கேம், அதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இவன் வந்து 100 watt, அதுதான் அவன் 120 watt 120 wattன்னு சொல்லிட்டு இருக்கான் OnePlus. இவன் வந்து ஏன்னா 100 watt தான் இது, 7000 mAh 100 watt 40 watt வயர்லெஸ். இந்த விவோலாம் இப்போ 40 watt வயர்லெஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ரைட்டு. அதனால் ஐக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 51,000 51,000. ஆமாம், இதோட அதிகம் இல்லை. OnePlus இதோட கம்மி தானே, 49,000. இவங்க வந்து 51,000, 2,000 ரூபா அதிகம் ஐக்கோ. அப்போ இந்தியாவில் ஐக்கோ கம்மியாக இருக்குமா? போன வாட்டி ஐக்கோ ஆனால் கம்மி, இந்தியாவில் ரொம்ப கம்மி இல்லை. ஆமாம், OnePlus அதிகம். 50,000 முடிஞ்சது இல்லை, ஆஃபரோட 50,000. அதுக்கு முன்னாடி 53 52 வந்துச்சு. ஸோ இப்போ என்னடானா சைனாவில் வந்து OnePlus தான் கம்மி ஐக்கோ விட. சூப்பர். அடுத்த இவன் வேறு லெவலில் இருக்கான். இது இந்த வாரம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, Neo 11 7500 mAh பேட்ரி. இதோட நல்லா இருக்குங்க. ஏஸ் 15R LTPO பேனல். அவன் LTPO பேனல் இல்லை,
ஃபஸ்ட்டு இவன் அது மெட்டல் பாடி வேறு போயிட்டான் இவனும். அப்படியா? IP69 ரேட்டிங்ஸ் இவங்ககிட்டையும் இருக்குது. பேட்ரி அது வந்து 7800, இது வந்து 7500. அது பரவாயில்ல, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் இவன் LTP மொபைல் கொடுத்து அது எவ்வளோ 32,000 இதோட ப்ரைஸிங் பாரு, அதே 32,000. 32,000க்கு LTP பேனல் இருக்குது, அதே 8 எலிட்டு, 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 16 MP, அதே தான் அதில் இருக்கிற மாதிரியே தான். லிட்டியா 700V சென்சாரு, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட். ஆமாம், இப்போ OnePlus எல்லாத்துலேயுமே அல்ட்ராசானிக் போயிட்டான். நம்ம 15 அல்ட்ராசானிக் கேள்விப்பட்டேன். 15ம் இதுவும் அந்த R சீரிஸ் 16மே வா. ஆமாம், அந்த ஏஸும் அல்ட்ராசானிக் தான். ஸோ ஆரும் அல்ட்ராசானிக். நைஸ். ஸோ 7500. இது வந்து 100 வாட்டு. இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. 3A லைட்டில் அல்ட்ராசானிக் இருக்குன்னு. 3A லைட்டில் அல்ட்ராசானிக் கொடுப்பாங்க, LTP பேனல் கொடுப்பாங்க. 20,000க்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. மெட்டல் பாடி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அடுத்த 8 எலிட் கொடுத்துருவாங்க. செம்மையாக அதுலேயே ஃப்ளாக்ஷிப்லேயே 8 எலிட்லேயா வராது. 8 Gen 5 தான். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஃபோனுக்கு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்ப்போம். நியோ 11 எப்போ வரும்னு தெரில இந்தியாவுக்கு. ஆனால் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். போன வாட்டி ரொம்ப லேட்டாக வந்துச்சுல்ல நியோ? ஆமாம், ரொம்ப லேட்டாக வந்தது. சைனா லான்ச் ஆகி ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா வந்துச்சு. இந்த வாட்டியாவது சீக்கிரமாக லான்ச் ஆகிறான்னு பார்ப்போம். அடுத்து ஓப்போ ஃபைண்ட் X9 Pro குளோபல் லான்ச் ஆகிடுச்சு. நம்மகிட்டையும் டிவைஸ் வந்துருச்சு. X9 அது 13S மாதிரி இருக்க. அதே தான் 13S. OnePlus 15 எங்க? OnePlus 15 எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் ஓப்போ OnePlus எல்லாம் ஒன்று தான். இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் காஸ்ட்லியாக வச்சா ஓப்போ, கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாக வச்சா அது வந்து OnePlus. கேமரா நல்லா இருந்ததுன்னா ஓப்போ, கேமரா கம்மியாக இருந்ததுன்னா OnePlus. ஸோ இது வந்து யூரோப்பில் லான்ச் ஆயிருக்கு. முதல்ல சைனாவில் லான்ச் ஆச்சு, இப்போ வந்து யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனு. 2 ஃபோன்ஸுமே யூரோப்பில் லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்க ஆக்சிஜன் வாய்ஸ்னா இவங்க வந்து கலர் வாய்ஸ். அதே தான், அதே கலர் வாய்ஸ் 16 இருக்குது. ஆசல் பிளாடு இவங்க இருக்குது. இவங்க இன்னும் இதுவாகலை, சண்டை போடல. ஸோ இது வந்து ஹேசல் பிளாட் மாஸ்டர் கேமரா அப்படின்னு போட்டு 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைடு, 50 MP பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ. அதே தான் லிட்டியா 600. அதே தான் வழக்காவாது. ஸோ ப்ரோ மாடல்லாம் இந்த வாட்டி 15ஓட ஸ்பெக்ஸ் தானே அது? OnePlus 15லேயும் இதே இது தானே இருக்குது. ஆனால் சென்சார் வேறு. புரியுது. ஆமாம், சென்சார் வேறு. இவன் சோனி சென்சார் தான் போட்டிருக்கான். எக்ஸாக்ட் ஸ்பெக்ஸ் தெரில, என்ன சென்சார் யூஸ் பண்ணுறேன்னு தெரில. ஆனால் இந்த வாட்டி வந்து ப்ரோ மாடல்லாம் 200 MP. ஃபஸ்ட் டைம் வந்து 200 MP ஆசல் பிளாட் டெலிஃபோட்டோ கேமரா அப்படின்னு போட்டிருக்கான். ஆனால் அதுலேயும் 3x தான் இருக்குது. ஸோ 200 MP சென்சார் இருக்குது. 10 cm மினிமல் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லூமோ இமேஜ் இன்ஜின். அவங்க வந்து சைனாவில் OnePlus வந்து லூமோ இமேஜ் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஓப்போ வந்து குளோபலாகவே எல்லா ஃபோன்ஸுக்குமே வந்து லூமோ இமேஜ் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. செம்மங்க. இதோ அதுலேயும் போட்டிருக்காங்க, அந்த 12 MP அந்த இதில் இருந்துச்சு. அதே தான் ஓப்போ டெக்னாலஜி, ஃபுல்லாக கேமரா டெக்னாலஜி எல்லாம் ஓப்போ தாங்க யூஸ் பண்ணுறாங்க. OnePlusம் ஓப்போவும் ஒரே மாதிரி இது கேமரா டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபைண்ட் X9 Pro கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இருக்கும். X7 Pro தான் நல்லா இருந்தது டிசைன் வைஸ். இதெல்லாம் கண்டராவியாக இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வாட்டி வந்து இது கொடுத்துருக்காங்க OnePlusக்கு இல்லை, ஓப்போவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த இது கொடுத்துருக்காங்க. OnePlusக்குலாம் எதுக்கு இது? இதாவது நல்லா இருந்ததுன்னா வைக்கலாம். அதெல்லாம் டம்மியாக இருக்கிற கேமராக்கு எதுக்கு? ஹாசல் பிளாட் டெலி கன்வெர்ட்டர் ஆக்சசரி, 10x ஆப்டிக்கல் சூப்பர் ஜூம், எவ்வளோ அப் டு 200x டிஜிட்டல் ஜூம், 50x ஃபார் வீடியோ. எவ்வளோ வருஷம் இது? இல்லை யூரோ ப்ரைஸிங் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எல்லாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா மாற்றுறது, எக்ஸ்ட்ரா மாற்ற எப்படியும் சுமாராக தான் இருக்க போகுது. அடுத்து ஸோ பேட்ரி 7500. இதில் வந்து 7500 mAh பேட்ரி இருக்குது. சிலிக்கான் கார்பன் 15% சிலிக்கான் கண்டென்ட் இருக்குது. 80 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜிங்கு,
பார்த்தியா அவன் வந்து 100 வாட் 120 வாட்னு போயிட்டுருக்காங்க. இன்னும் ஓப்போ வந்து 80 வாட்டில் தான் இருக்கான். இல்லையா இல்லை 50 வாட் ஏர்வோக் சார்ஜிங்கு, 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கு. புரியுது சாமி. டிமென்சிட்டி 9500. என்னதான் டிமென்சிட்டி 9500 சீரிஸ் போட்டாலும் கண்டிப்பாக ஒன் ப்ளஸ் விட ஓப்போ விலை அதிகம் தான். வாஸ்தவம் தான். அதுதாங்க ரெண்டுத்துக்கும் காமனாக வந்து அந்த சைஸ் இருக்குது. 9500 இருக்குது. கேமராவில் வந்து லிட்டியா 808 வந்து மெயின் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. அல்ட்ரா வைட் வந்து சாம்சங் சென்சாரு, லிட்டியா 600. ஃப்ரண்ட் கேமராலையும் அந்த சோனி அந்த 32 MP சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. 7025 mAh X9ல், X9 ப்ரோவில் வந்து 7500 mAh பேட்டரி. எல்லாத்துலேயுமே வந்து IP66, 68, 69 இது வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ப்ரைஸிங் யூரோப்பில் 1 லட்ச ரூபா, 1,02,000 ஓகே ஓகே. அப்புறம் ஃபைண்ட் X9 ப்ரோ வந்து 1,33,000 யூரோப்பில். சைனா ப்ரைஸ் ஆப்வியஸ்லி கம்மி. ஸோ இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி X8 ப்ரோ ப்ரைஸிங்கில் தான் எதிர்பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியாவில் வந்து நவம்பர் லான்ச் ஆகும் அப்படின்ட்டு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் எதிர்பார்க்கலாம். டேட்ஸ் சீக்கிரமாக சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி அடுத்த வாரம் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் டேட், லான்ச் டேட்டு. அடுத்தது ரெட்மி K90 அப்படின்னு ஒரு சைனாவில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதில் 8 Elite என்னன்னா 8 Elite 2K LTPO பேனல் கிடையாது, OLED தான். 7100 mAh பேட்டரி இருக்கு. என்னையா அது ஐஃபோன் டிசைன் மாதிரி இருக்கு. பின்னாடி வந்து ப்ரோ மேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பின்னாடி ஸ்பீக்கர் இருக்குது. இதில் வந்து பின்னாடி ஸ்பீக்கர் கிடையாது. என்ன எல்லாம் சவுண்ட் பை போஸ் இருக்குது. 100 வாட் சார்ஜிங் இருக்குது. 100 வாட் PPSம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த K90ல் வந்து மெயின் கேமரா லைட் ஃபியூஷன் 800 சென்சார், இந்த Xiaomi 17 இருக்கிற அதே சென்சார் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங்கு அதே 32,000. பார்த்தியா எல்லாம் ஒரே ப்ரைஸிங்கு. அந்த மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் எல்லாம் ஐக்கூனியோ 11க்கும் அதே ப்ரைஸிங்கு, அப்புறம் ஏஸுக்கும் அதே ப்ரைஸிங்கு, இதுவும் வந்து அதே ப்ரைஸிங்கு, எல்லாம் 8 Elite. புரியுது. ஒஸ்ட்டு தான் வாட்ஸன். காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. அடுத்து அதே இதுதான் இவனும் அல்ட்ராசானிக் வந்துட்டானா இவனும். அதான் எல்லாம் ஒரு ரூல் புக் இருக்குங்க. எவனாவது ஆரம்பிப்பான், எல்லாரும் அதே ஏதாவது பேசி வச்சுக்கிறாங்களா என்ன? இருக்கு ஒரு வாட்டியும் இதெல்லாம் IP ரேட்டிங்ஸ் கொடுத்தானா எல்லாரும் IP ரேட்டிங் IP69 எல்லாம் IP69 வாங்க. அதெல்லாம் 5-6 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு நெட்வொர்க் 7000 mAh சிலிக்கான் கார்பன் எல்லாம் 7000 போடுங்க. அதான் பாக்ஸி டிசைன் ஒருத்த போட்டால் போதும் எல்லாரும். இல்லை இப்போ யூனிக்காக ஏதாவது ஒன்று வச்சுக்கிறாங்க இவங்க வந்து சவுண்ட் பை போஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த ப்ரோ மேக்ஸ் இருக்குல்ல, K90 ப்ரோ மேக்ஸுக்கு பின்னாடி ஸ்பீக்கர் இருக்குது. 2.1 சேனல் அப்படின்னு போட்டு சவுண்ட் பை போஸ் வித் 2.1 சேனல் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டாங்க. பேட்டரி வந்து 7560 mAh. ஓ லம்பார்கினி எடிஷன் அது. அடி லம்பார்கினிக்கு வச்சுக்கொண்டா அது வருஷம் லான்ச் பண்ணுவாங்க இது. அப்படியா? போன வருஷம் இந்த பச்சை கலர்லேயே அதுலேயே இருந்தது. ஓ இது என்ன ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி இருக்கு? டெனிமா இந்த பார். ஓ டெனிம் அப்படி தான் இருக்குமா? ஆமாம் டெனிம் டெக்ஸ்சரா ஃபஸ்ட் டைமாக வந்து நாங்கள் ஃபோனில் கொண்டு வரோம். ப்ளூ ஜீன்ஸ் மாதிரி 2 டோன் டெக்ஸ்சர் இருக்கான். இதோ நானோ டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி, நானோ லெதர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஃபினிஷ் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லோவெல்லாம் ஆகாதான். ஸோ சன்லைட்டில் வச்சா எல்லோ கலர் மாதிரி மாறாது, கலர் மாறாது அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து இது குளோபலில் லான்ச் ஆகுமானா போக்கோ அப்படின்ட்டு F8 அல்ட்ரா அப்படின்ட்டு மற்ற கண்ட்ரி லான்ச் ஆகலாம். ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த ஃபோனு. புரியுது. ஸோ இது வந்து அது 32,000, இது வந்து 49,000. மை காட். ஸோ 12-6 வந்து விலை அதிகங்க இந்த மாடல். ஆனால் ஃப்ரண்ட் கேமரா மாற்றாமல் அதே 20 MP வச்சுருக்காங்களே, எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு தெரில. இந்த ரெட்மி இந்த இவங்க மட்டும் 20 MP ஃப்ரண்ட் கேமரா அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது இதெல்லாம் மிச்ச ஃபோன்ஸில். அது தெரில, மற்றவங்கலாம் கொஞ்சம் பெட்டர் கேமராவுக்கு மூவ் ஆகிட்டாங்க. இவங்க மொத்தம் அந்த 20 MPலே இருக்காங்க. அடுத்த ரெட்மி வாட்ச் 6 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ 2.07 போன இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 6 இயர்ஸ் இருக்குது. 2000 nits பீக் பிரைட்னஸ்ஸு. பெசல் கம்மி பண்ணியிருக்காங்களாம். 2 mm பெசலாம். திக்னஸும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க 9.9 mm. ஸோ ஏரோஸ்பேஸ் கிரேட் அலுமினியம் மாலா யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால் பில்டு குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. குவிக் ரிலீஸ் ஸ்ட்ராப்பு, ஆப்ஷனல் கோனா லெதர், மேக்னெட்டிக் ஸ்ட்ராப்ஸ் சோல்ட் செப்பரேட்லி. ஹைப்பர் OS 550 mAh பேட்டரி, 24 days ஸ்டாண்ட் பை, பேசிக் மோடு, 12 days ஆஃப் டிபிக்கல் யூஸு.
ஏஓடி யூஸ் பண்ணாலே வந்து 7 days பேட்டரி லைஃப் அப்படின்னு போட்டிருக்கு. 20 refined வைப்ரேஷன் மோட்ஸு மோட்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன் மோட்டர், ஸ்மார்ட் ஃபீச்சர், சூப்பர் ஐலாண்டு, டிவைஸ் கண்ட்ரோலு, மினி கேம்ஸு. யாரையா கேட்டால் NFC அவங்க ஊரில் இருக்கும். டியூவல் L1 ஆண்டனா ஃபார் ஹை ப்ரிசிஷன் ட்ராக்கிங். ஸோ ஜிபிஎஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 150 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸு அதே தான் இருக்குது. ப்ரைஸிங்கு 7000 ரூபா. 7000 ரூபாவா? ஆமாம், 7300 ரூபா சைனாலேயே. நமக்கெல்லாம் 15000 ரூபாய்க்கு வருமா தெரில, பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியாக விற்காதுன்ட்டு இதே லைவ் ஜிபிஎஸ் இல்லையா என்ன? ஜிபிஎஸ் இருக்கும். இதோ இதுக்கு GNSS ஜிபிஎஸ் இருக்குது. இல்லை நம்ம ஊரில் இந்த மாதிரி 7000 ரூபாய்க்குலாம் வாட்ச் பண்ணால் விற்காது அப்படின்ட்டு வேறு மாடல் ஏதாவது சீப்பர் வெர்ஷன் அப்படின்ட்டு இந்த வாய்ஸ் காலிங்கை கொடுத்து விட்ருவாங்க. தேவையில்லாத எல்லாத்துலேயும் ஒரு வாய்ஸ் காலிங்கை போட்டு இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னா அந்த வாய்ஸ் காலிங்லாம் இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லையே, மென்ஷனே பண்ணல. ஸ்பீக்கரும் இல்லை பாருங்க. மென்ஷன் பண்ணல எதுவும். ஓகே, அடுத்து ரியல்மி நியூஸ்னு லோட் ஆக மாட்டேங்குதே. GT8 Pro. இவ யாரா 2K 140 Hz பேனல், ஸ்னாப்டிராகன் 8 Elite, 200 MP கேமரா. இவங்களும் வந்துட்டாங்கல்ல 200 MPக்கு. கலகலப்புல மனோபாலா நடுவில் வந்துக்கிட்டே வந்துருமா சண்டையில், அந்த மாதிரி தான் இது. ஸோ 200 MP கேமரா இருக்கான். டிஸ்பிளே 6.79 inch 2K 140 Hz ஸ்கை டோம் OLED பேனல், 7000 nits பீக் பிரைட்னஸ், 2000 nits global peak brightness, 1000 nits manual brightness, sunlight display, 2x brightness, brighter than realistic colors for outdoor, DC dimming, hardware level dimming இதெல்லாம் இருக்கு. என்ன கருமம் பிடிச்ச கேமரா வெர்ஷன் இதெல்லாம்? அது வந்து ரீப்ளேசபிள். ஆமாம், இது வந்து பின்னாடி இருக்குல்ல, ஸ்க்ரூ வச்சு கட்டி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஃபோன் தான் இது. பின்ன இனி இந்த ஸ்கொயர் வேணா ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது சிஎம்எஃப்ல எங்க இந்த மாதிரி கேமரா மாற்ற முடியுமா? கேமரா இதையே மாற்றலாம். அதுதான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கானுங்கன்றேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு கேஸ் ஃப்ரீயா, இந்த ரவுண்டு கேஸு ப்ளஸ் ஸ்கொயர் கேஸு. இப்போ பாரு ஒன்று ஒரு இருக்கு பாரு. நீ இந்த டிசைன் வேணும்னா இந்த டிசைன் போட்டுக்கலாம், இந்த டிசைன் வேணும்னா இந்த டிசைன். தனியாக விற்கிறாங்க இதெல்லாம். ஒரு நாள் ஒரு ஃபோனை மாற்றி டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் இந்த ஃபோனை வாங்கணுமே, அதுதான் எனக்கு பிரச்சனை. ஃபங்க்ஷனல் ரோபோ டிசைன், கிளாசிக் ரவுண்ட் டெக்கோ, ஸ்கொயர் டெக்கோ, டிரான்ஸ்பரண்ட் ரூபிக்ஸ் கியூப் டிசைன். ஓகே, இந்த மாதிரி விதவிதமான டிசைன் இருக்குங்க. அதான் ப்ரோ மாடலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நார்மல் GT8 வந்து கிடையாது. அடுத்து R1 கிராஃபிக்ஸ் சிப் வேறு இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்களாம். அதனால் கேமிங்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. டியூவல் சிமெட்ரிக்கல் ஸ்பீக்கர், என்பாஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டு, அல்ட்ரா வைட் பேண்ட் பல்ஸ் மோட்டார், இதெல்லாம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கேமராவில் வந்து ரீகோ இமேஜிங், அதான் இதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப் போட்டாங்களே ஜப்பான் கம்பெனி, ஜப்பான் தாத்தா ஒருத்தர் உட்காந்து பேசியிருந்தாரு. அதோட கேமரா இதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரீகோ அக்ளைம் GR சீரிஸ் இன்னும் இருக்காரு. அதுக்காக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. GR மோட் இருக்கும், டபுள் லேயர் AR கோட்டிங்கு, 5 லேயர் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ். ஏதாவது சாபம் விட்டு என்னோட இது மட்டும் எடுக்கல, நான் செத்ததுக்கப்புறம் நீங்கள் செத்துருவீங்கடா அப்படின்னு போட்டிருப்பான். அதனால சரி பார்ட்னர்ஷிப். லென்ஸ் குரூப் வேறு, லென்ஸ் வேறு அந்த கம்பெனி தான் கோ டெவலப்டு வித் ரீகோ. அந்த இது மாதிரி தான் இந்த லென்ஸ் இருக்குல்ல, லைக்கா மாதிரி பார்ட்னர்ஷிப்பு. லென்ஸு மூடு ஆசல் பிளாடு ஒன்றும் கிடையாது, வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் தான். எதுக்கு அது பார்ட்னர்ஷிப் போட்டானுங்க? எதுக்கு இவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணாங்க? இப்போ எதுக்கு திருப்பி கழட்டி விட்டானுங்க? திருப்பி எதுக்கு ஓப்போவில் கொண்டு வரானுங்க? ஒரு இடமும் தெரிய மாட்டேங்குது. அடுத்த வாட்ஸ்அப். ஸோ கேமராவில் வந்து 200 MP பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா இருக்குங்க. 8K ஃபோட்டோஸு, 3x ஆப்டிக்கல் ஜூம், 6x லாஸ்லெஸ்ஸு, 25 cm டெலிஃபோட்டோ க்ளோஸ்அப்பு. ஸோ ரெண்டு ஃபோன்லேயுமே 50 MP மெயின் கேமரா இருக்குது. GT8 வந்து 50 MP 3.5x டெலிஃபோட்டோ, அதில் வந்து 200 MP, 8 MP அல்ட்ராவைட். டேய் ஃப்ளாக்ஷிப் ஃபோனு சொல்லிட்டு 8 MP அல்ட்ராவைட் கொடுக்கலங்கிற உங்களுக்கே மனசாட்சி இருக்கா? ஒஸ்ட்டு வச்சான். சரி, இவ்வளோ ஃப்ளாக்ஷிப் கொடுத்துட்டு 7000 mAh 100 வாட்டு, GT8 ப்ரோவில் வந்து 120 வாட்டு, 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாம் இருக்குது. ப்ரைஸிங் என்னென்னா 35,000 GT8ல். GT8 ப்ரோக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு 49,000. ஸோ 49,000 கொடுத்துட்டு 8 MP அல்ட்ராவைட் தானே,
GT 8 ப்ரோவில் இருக்கிறது இல்லை 50 MP GT 8ல் மட்டும் 8 MP GT 8 ப்ரோவில் வந்து தப்பிச்சிட்டாங்க GT 8 ப்ரோவில் வந்து பார்ப்போம் இந்தியா லான்ச் ஆகுது நிறைய பேர் கேட்டிருக்காங்க ரியல்மி எப்போயா எல்லோரும் லான்ச் பண்ணுறாங்க ரியல்மி ஏன் லான்ச்சே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டால் GT 8ஓட மோஸ்ட்லி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் ரியல்மி ஏன்னா அதே தான் கலர் வாய்ஸ் ஆக்சிஜன் வாய்ஸ் மாதிரி தான் ரியல்மியும் இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல குளோபல் லான்ச் பற்றி சைனாவில் மட்டும் இதோட லான்ச் ஆச்சு ரியல்மி அதுவும் நிறைய நேரம் இல்லை ஈவெண்ட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க ரியல்மி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபெலோஸ் அடுத்தது ரெட் மேஜிக் 11 ப்ரோ 11 ப்ரோ ப்ளஸ் வந்து சைனா லான்ச் ஆயிருக்கு குளோபல் லான்ச் கூடிய சீக்கிரம் ஆகும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் எப்படி இருக்கிறதுனே தெரிலிங்க அப்படின்ட்டு கேட்டால் இது பண்ணிடுவாங்க இந்தியான்னு இருக்கும் குளோபல் லான்ச் அடுத்த வாரம் குளோபல் லான்ச் ஆகுது ஸோ இதில் என்னென்னா 6.8 இன்ச் 1.5 இதுக்கு முன்னாடி இருந்த அதே பேனல் தான் இருக்குது 8 எலிட்டுக்கு பதில் 8 எலிட் Gen 5 இருக்குது இந்த வாட்டி பேட்டரியை வந்து 8000 mAh இவன் தான் முதல்ல 8000 mAh ஃப்ளாக்ஷிப் கேமிங்கில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ 8000 10,000 ஒன்றும் இங்கே வந்த மாதிரி தெரிலையே எல்லாம் சும்மா வெளில லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவ்வளோதான் ஆனால் இது வேறு லெவல் ஸ்பெக்ஸாக இருக்குது இந்த பின்னாடி ஃபேன் இருக்கா இது பாரு எவ்வளோ கூலிங் பார்த்தேன் கரெக்டு தான் கூலிங்காக எவ்வளவோ வச்சு ஃபேன் வச்சு அது வச்சு ஃப்ரீசராகவே ஒர்க் ஆகும் வயர்லெஸ் சார்ஜிங் வேறு வச்சுருக்கானுங்க இதில் இந்த வாட்டி புரியுது டர்போ ஃபேனா 24,000 RPM வேப்பர் சேம்பர் கூலிங்கு லிக்விட் மெட்டல் 3.0 அப்புறம் 11 ப்ரோ சினாப்டிக் அந்த டச்சு இந்த ஷோல்டர் ட்ரிகர்ஸு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு டூவல் 50 MP கேமரா 16 MP அந்த அண்டர் ஸ்க்ரீன் கேமரா அது அப்படியே தான் இருக்குது ப்ரோ ப்ளஸ் வந்து 7500 mAh பேட்ரி 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு 80 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ப்ரோவில் வந்து 8000 mAh பேட்ரி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதாங்க டிஃப்ரென்ஸு ஸோ ப்ரைஸிங்கும் வந்து காம்படிட்டிவாக தான் இருக்குது ப்ரோவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 61,000 ப்ரோ ப்ளஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 70,000 ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமிங் ஃபோனுக்கு வந்து சைனாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரைஸிங் தான் குளோபல் ப்ரைஸிங் அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் யூரோப்பில் வந்து லான்ச் பண்ணுறாங்களாம் புரியுது அடுத்தது ஹானர் உயிரோடு தாங்க இருக்கான் ஹானரு சைனாவில் இன்னும் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கான் இந்தியாவுக்கு வருமானு தெரியல போன வாட்டி ஹானர் மேஜிக் 6 சரி ஞாபகம் வருது நம்பால் என்னாரு யாரு சேர்த்து அவர் AI+ல ஜாலியாக துடிச்சுக்கிட்டு இருக்காரு AI+ என்னாச்சு AI+ வந்து புது கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க தீபாவளிக்கு லான்ச் பண்ணாங்க பாத்தியா அந்த கலரா அந்த AI+ ஃபோன்ஸ் 2 இருந்துச்சு அந்த ஃபோன்ஸ்க்கு வந்து புது கலர் லான்ச் பண்ணியிருந்தாங்க தீபாவளிக்கு முன்னாடி அந்த சேலில் சரி மேஜிக் 8 ப்ரோ LTPO பேனலு இவனும் 8 எலிட் Gen 5 200 MP டெலிஃபோட்டோ கேமரா என்ஜாயா வட்சன் ஒரே ஹாப்பியாக இருக்கீங்க போன வாட்டி எவ்வளோ லான்ச் ஆச்சு 85 90,000 ஏதோ லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன் 85,000 90,000 இந்த மேஜிக் லான்ச் ஆச்சு ஸ்டாக்கே ரொம்ப கம்மியாக தான் அங்கே கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு உடனே எல்லோரும் வாங்கிட்டாங்க எல்லாருக்கும் மேஜிக் 8 பிடிச்சிருக்கு மேஜிக் 6 அடி செருப்பாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்களோட கடைசி உருப்படியான ஃபோன் எது வச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் அது எது ஹானர் கிரீன் கலர் நான் யூஸ் பண்ணியிருந்தேனே மேஜிக் இல்லை அது மேஜிக் கிடையாது ஹானர் 50 ஹானர் 200 ப்ரோ அதுதாங்க ஹானரில் கடைசியாக வந்து உருப்படியான ஃபோன் இந்தியாவில் மேஜிக் 8 ப்ரோவில் வந்து 200 MP டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது அது தவிர ஏதோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கு இண்டஸ்ட்ரீஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் லெவல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட் AI பவர்டு கலர் இன்ஜின் இருக்குது அப்புறம் 50 MP அல்ட்ராவைட் 50 MP ஃப்ரண்ட் கேமரா IP68 69K 7200 mAh சிலிக்கான் கார்பன் பேட்டரி இதெல்லாம் இருக்கான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சைனாவில் 55,000 மேஜிக் 8க்கு மேஜிக் 8 ப்ரோவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 70,000 இந்தியாவுக்கு வந்தால் ஒரு 1 லட்சம் இருக்கலாம் ஆனால் வருமா கம்பெனி இருக்குமா வாஸ்து வந்தாங்க இருக்காது கஷ்டம் தெரில அடுத்தது ஹானர் ரோபோ பார்த்தியா ரோபோ ஃபோனு இது நீ பார்க்கல என்னது இது வந்து ஃபோனு இங்கே பாரு சுற்றிக்கிட்டே இருக்குமா இங்கே பாரு இந்த ஃபோன் ஐஃபோன் AI ஃபோன் ஓகே இந்த ஃபோன் வந்து இது வந்து ஃபோன் நார்மல் ஃபோனு
இப்போ ரோபோ ஃபோன் ஆகும் பாரு இந்த நார்மல் ஃபோனு, எப்படி நார்மல் ஃபோன் எப்படி ரோபோ ஃபோன் ஆகுது பார்த்துக்கிட்டே இரு. இல்லையா, இதுதான் ஃபோனு பேக்கு. இப்போ கேமரா வரும் பாரு, கேமரா இருக்கா இப்போ எப்படி அந்த கேமரா தான். என்ன வருஷம் சொல்றீங்க, நிஜமாலேவா? அது கான்செப்டில் இருக்குது, ஆனால் எம்டபிள்யூசியில் வரும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, நம்பவே முடியல. மேசிவ் ஹானரா? ஏதாவது உவாவே அப்படி இப்படின்னா கூட ஓகே அப்படிங்களாம், இவனெல்லாம் நம்ப முடியல. வேறு மேசிவாக இருக்கு. முதல்ல கான்செப்ட்னு தான் போட்டிருந்தாங்க, அப்புறமா லாஸ்ட்டில் வந்து எம்டபிள்யூசியில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நல்லா இருக்க. இவனுக்கு இவ்வளோ திறமையா? சைனாவில் நல்லா தான் பண்ணுறாங்க இவங்க, இந்தியாவுக்கு தான் வரமாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி செல்ஃபி எடுக்குமா, அதுவே சர்வேலன்ஸ் மாதிரி இதுவாகவும் ஆக்ட் ஆகும். வீட்டில் ஏதாவது குழந்தைங்கலாம் எதாவது இருந்துச்சுன்னா அதை இந்த மேசிவாக இருக்கே இங்கே அந்த மாதிரி பார்க்கும். வாலி மாதிரி இருக்கு. இது வந்து கான்செப்ட் இப்போதைக்கு கான்செப்டில் இருக்குது, ஆனால் ரியல் ஃபோன் வந்து எம்டபிள்யூசியில் அன்வெயில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புரியுது, பார்ப்போம். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ண முடித்தோம். இந்த பாரு இந்த கான்ஸ்டலேஷன்லாம் இதுவாகுது, இது பண்ணுது இப்போ. ஓ வாங்கி ஆகணுமே இப்போ. டேய் நத்திங் இந்த மாதிரி அவனத்தை பண்ணி தொலைங்கடா, வெடிக்காதீங்களே எங்களை. அவங்க தான் ஏஐயில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே, அந்த $200 million வச்சு ஏஐ பண்ணுறாங்களே. இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து ஏஐ தான், சாஃப்ட்வேரே கிடையாது, ஃபுல்லாக ஏஐ. ஓகே ஓகே. ஸோ இந்த எல்லாத்தையும் முடித்தோடனே அதுவே பின்னாடி இதுவாகிக்கும், போய் படுத்துக்கும், அவ்வளோதான், ரெஸ்ட் எடுத்துக்கும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சா. இந்த அது அப்படியே க்ளோஸ் ஆகி ஏய் செம்மையா இருக்கே, அவன் முடியுது. நல்லா இருக்கே பட்சன். இது 2026 பாஸ்ல வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நேரில் இதை ஆன்சான் யாராவது போடுற வரைக்கும் இது ஹுவாவே அப்படின்னாலும் நான் வந்து கொஞ்சம் இது வச்சிருப்பேன், நம்பிக்கை வச்சுருந்துருப்பேன். எப்போ ஹானர் அப்படின்னானோ இந்த ஏஐயோடு இது முடிச்சிருச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் வராது. சரி, மோட்டோ X70 யாருன்னு ஒன்று ஸ்லிம் ஃபோன் Edge 17 லான்ச் ஆக போகுதுன்னு இந்த குளோபலில் சொல்லியிருந்தாங்க. இப்போ சைனாவில் அந்த ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. 5.99mm ஸ்லிம்மா, ஆனால் பேட்டரி ஸ்னாப்ட்ராகன் 7 Gen ஃபோன் இருக்குது, 120Hz AMOLED டிஸ்பிளே இதெல்லாம் இருக்குது. அதே இந்த Edge 17 அந்த லீக் ஆன அதே ஃபோட்டோ தான் இருக்குது இதில். மை காட், வெயிட் வந்து 159 grams தானா, 5.99mm தான் திக்னஸா, வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் இருக்கான் அதில். IP68 IP69 ரேட்டிங்ஸ் இருக்கான், மல்டி கிரேட் டியூரபிலிட்டி இருக்கான், 50 MP மெயின் கேமரா, 50 MP செகண்டரி கேமரா, 50 MP ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. பேட்டரி மட்டும்தான் 4800 இந்த ஸ்லிம் டிசைன்னால. புரியுது. 68 வாட் டர்போ சார்ஜிங் இருக்குது, 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் கூட இருக்குது. இது வந்து சைனாவில் இப்போதைக்கு லான்ச் ஆகிருக்கு. 29,000க்கு 30,000 கிட்ட இன்னிலேருந்து சேல் போகுதுன்னு நினைக்கிறேன். 31 இன்றைக்கி தானே. ஆமாம், இன்றைக்கி வந்து சைனாவில் சேல் போகுது. குளோபலில் வந்து Edge 17 கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும்னு போட்டுருக்காங்க. இது என்ன சிப் செட்டு? 7.3 அதான் 7 Gen 4. 7 Gen 4 பரவாயில்ல, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் பேட்டரி தான் வந்து 4000 கேட்டால் ஸ்லிம்மு அப்படின்றாங்க. எட்ஜின்னு போட்டு வேறு ஏதாவது பேர் வச்சு லான்ச் பண்ணாதான் ஸ்லிம் ஏதாவது இது பண்ணுவார்ல. இப்போ Edge சீரீஸே வந்து ஸ்லிம் ஃபோனை மாற்றி வச்சுருக்காங்க குளோபல். அதான் வைத்தியக்காரனுங்க, அதான் தெரில. சைனாவில் பாரு ஏர்னு போட்டு லைட் வெயிட்டு ஸ்லிம் அப்படின்னு போட்டு விட்டாங்க உஷாரா. அடுத்தது ஆப்பிள் வந்து M5 சிப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மேக்புக் ப்ரோ 14 இன்ச்சை வந்து இப்போ M5 வச்சு லான்ச் பண்ணிட்டாங்க. ப்ரைஸிங் எந்த சேஞ்சுமே இல்லை, 1,70,000 இவங்க வந்து M5ல் வந்து இன்னும் ஃபாஸ்டர் பர்ஃபார்மன்ஸு M1ஓட கம்பேர் பண்ணுறாங்க ஆப்பிள். அப் டு 6 times வந்து ஃபாஸ்டர் ஏஐ பர்ஃபார்மன்ஸு. ஸோ 10 core CPU அந்த அதே தான், 4 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸு, 6 எஃபிஷியன்சி கோர்ஸு, 10 core GPU இருக்குது, நியூரல் ஆக்சிலரேட்டர் 3.5x வந்து ஏஐ வந்து பெட்டராக இருக்கும். M4ஓட 3.5x வந்து ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது 6.4x வந்து இதோட ஃபஸ்ட் டோக்கன் பர்ஃபார்மன்ஸ் M1ஓட வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க.
இந்த வாட்டி எஸ்எஸ்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். 2 டைம்ஸ் வந்து எஸ்எஸ்டி பர்ஃபார்மன்ஸ் வந்து போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது மேக்புக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா வந்து எல்எல்எம்லாம் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி டிஸ்பிளேல அதெல்லாம் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அதே ப்ரைஸிங் தான், அதே 1,70,000 அப்புறம் 1,90,000 வந்து 16 GB 1 TB அப்புறம் 24 + 1 TB வந்து 2,10,000. சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல ப்ரைஸிங்கில். அடுத்த இதையும் M5 சிப் ஐபேட் ப்ரோ 11 இன்ச்சு 13 இன்ச்சையும் வந்து இது பண்ணிட்டாங்க, அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து அதே ப்ரைஸிங் தான், 1,00,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, 99,900. ஓகே, பர்ஃபார்மன்ஸும் அதே பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த வாட்டி வந்து C1X மாடமும் N1 சிப்பும் வந்து ஐபேடுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதில் இருந்துச்சு இந்த ஐஃபோன் 17E 16E அதுலேருந்து அதே இதுல C1X மாடம் 50% ஃபாஸ்டர் டேட்டா பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் செல்லுலாருக்கு வந்து 30% லெஸ் பவர் யூசேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. M4 கம்பேர் பண்ணும்போது பவர் யூசேஜ் வந்து கம்மியாக இருக்கும் செல்லுலார் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ N1 வந்து அந்த நெட்வொர்க்கிங் சிப்பு Wi-Fi 7 ப்ளூடூத் த்ரெட் இதெல்லாம் வந்து பில்டினாக இருக்கும். சார்ஜிங் வந்து இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போன ஐபேட் ப்ரோ கம்பேர் பண்ணும்போது. 50% சார்ஜ் வந்து இப்போ 30 மினிட்ஸ்லேயே வந்து ஆகிடும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆனால் சார்ஜர் வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். 40 வாட் டைனமிக் பவர் அடாப்டர், 40 வாட்ஸ் நியூ டைனமிக் பவர் அடாப்டர், 60 வாட் மேக்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கா. ஆமாம், 20 வாட் தான் இவங்க கொடுப்பாங்களாம் பாக்ஸில். நீங்கள் தனியாக வந்து வேறு பிடி சார்ஜர் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து அது தனியாக வாங்கிக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே நிறையா வேர்ஷன் இருக்குது. அதான் ஸ்டாண்டர்டு நானோ டெக்ஸ்சர் கிளாஸு, இந்த 1 TB and 2 TB மாடலில் வந்து போன வாட்டி மாதிரி நானோ டெக்ஸ்சர் கிளாஸ் இருக்குது. ப்ரைஸிங் எந்த சேஞ்சுமே இல்லை, போன வாட்டி ஐபேட் ப்ரோ M4 ஐபேட் ப்ரோ அதே தான். அடுத்தது ஸ்டஃப் கூல் 30 வாட் கேன் சார்ஜர் வித் PD PPS சார்ஜிங், பில்ட்-இன் ரிட்ராக்டபிள் கேபிள். ஓ, குட்டியாக கேபிள் இருக்குது, ஆல்ரெடி பார்த்தது தான். வேறு இதுலேயே இந்த மாதிரி வந்தது இல்லை போட்ரானிக்ஸா? அப்படியா? இதுலையா? சார்ஜர்லையா? பவர் பேங்க்கில் தான் யூஸ்வலாக கேபிள் ஓடுவானுங்க. எதில் வந்தது அப்போது தெரியலையே. சூப்பர் காம்பேக்ட் அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பில்ட்-இன் ரிட்ராக்டபிள் டைப் C கேபிள், ஐஃபோன் அண்ட் பிக்சல் 50% in 30 minutes, 30 watt PD PPS சார்ஜிங்கு, செப்பரேட் சார்ஜிங் ஆக்சரி இது பண்ணுறதுக்கு பதிலாக கேபிள் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஸ்மூத்தர் இன்ட்ராக்ஷன். அவ்வளோதான். அர்ஜென்ட்டு நம்ம கேபிள் எதுவும் வச்சுக்கல அப்படின்னா இந்த மாட்டிட்டு கேபிள் எடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணலாமா. விலை 1899, 1900 rupees ஆல்ரெடி சேலில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட் இன் இண்டியா அண்ட் BS சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்கான். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. வெயிட்டு மென்ஷன் பண்ணலையா? 98 grams தான் வெயிட்டு. அடுத்தது நாய்ஸ் மாஸ்டர் பட்ஸ் மேக்ஸ், அவங்களோட ப்ரீமியம் ஹெட்ஃபோன்ஸ் போஸ் சவுண்ட் பை போஸ். இதுக்கு முன்னாடி வந்து அங்கே இயர்பட்ஸ் எல்லாம் வந்து சவுண்ட் பை போஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஹெட்ஃபோன்ஸ்லேயும் வந்து போஸ் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட டாப் அண்ட் ஹெட்ஃபோன்ஸில் வந்து போஸ் இதுக்கு முன்னாடி வந்து IFA பெர்லினில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். இப்போ வந்து இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரில யாரும் ரிவ்யூ போட்டாங்களா இல்லையான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டு 61 ஃப்ரீக்வன்சி பாயிண்ட்ஸில் வந்து காம்படிட்டர்ஸை வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் up to 85% அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டைனமிக் EQ இருக்குது. அது தவிர பேட்டரி லைஃப் வந்து 60 மணி நேரம் பேட்டரி லைஃப் இருக்குது. சூப்பர். கேட்டகரியிலேயே வந்து நாங்கள் தான் அங்கே ஹையஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் வந்து 10 மணி நேரம் ப்ளேபேக் இருக்குது. அப்புறம் வீகன் லெதர் ஃபினிஷ் குஷன் இருக்கான். 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 30 மணி நேரமா அது தெரில. ஏரோஸ்பேஸ் கிரேட் மெட்டாலிக் கிரில் இருக்கான். எர்கோனாமிக் டிசைன், ப்ரெஷரை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமா. இயர் ஃபெட்டிக்லாம் வராதான், லாங் டேர்மாக வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் இயர் ஃபெட்டிக் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. என்வைரன்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் 40 mm, LHDC 5.0 இருக்குது. அப் டு 40 dB ANC இருக்குது. 5 mic ANC, ப்ளூடூத் 5.4 இருக்குது. ப்ரைஸ் 10,000 ரூபா ஆல்ரெடி வந்து சேலில் இருக்குது. அடுத்தது டெம்ப் இலைட். இது வந்து சிவா அவரோட சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்பாரு. 30 வாட் 45 வாட் 65 வாட் கேன் ட்ராவல் சார்ஜர் இருக்குது. PD PPS சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ 3 கேட்டகரியில் எல்லாத்துக்கும் வந்து காம்பேக்ட், ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ இந்த 30 வாட் வந்து 41 கிராம் தான் இருக்குமா. ஸோ ஸ்டாண்டர்ட் வால் சார்ஜர் கம்பேர் பண்ணும்போது 50% வந்து ஸ்மாலரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்குது.
PD 3.0 பிபிஎஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு போர்ட் தான் இருக்குது. 30 வாட்டில் வந்து ஒரே ஒரு போர்ட் தான் இருக்குது. 50 வாட்டில் வந்து டியூவல் போர்ட் இருக்குது. ஸோ 45 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் 25 + 20 அப்படின்ட்டு வந்து பிரியுது. இது வந்து 72 கிராம்ஸு. 67 வாட் இருக்குது. இது வந்து 45 + 22 டியூவல் போர்ட் இருக்குது. இது வந்து அந்த மாதிரி பிரியுது. ஸோ 92 கிராம்ஸ் இதோட வெயிட். கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹெவியாக இருக்குது அதோட, அவ்வளோதான். ஆனால் எல்லாமே காம்பேக்ட் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 799, 45 வாட்டுக்கு வந்து 1599, 67 வாட்டுக்கு வந்து 2299. இதில் மற்ற சார்ஜிங் டெக்னாலஜியும் போட்டிருந்தாங்க. நிறையா சார்ஜிங் டெக்னாலஜி வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர் ஒர்க்லாம் இருக்காது. அடுத்தது ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 4 அப்படின்னு ஒரு சிப்பு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுவும் இல்லை, இதுக்கு 6 Gen 1 அப்படின்னு இருந்துச்சு. அதே இதே உல்ட்டா பண்ணி 6S Gen 4னு போட்டுட்ருக்காங்க. சரி, நான் 6 Gen 4 அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 5% பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப டம்மியாக தான் இருந்தது. 6S Gen 3 வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால இது பெருசாக தெரியுது பார்க்கறதுக்கு. ஏன்னா 36% வந்து CPU பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக, GPU வந்து 59% வந்து பெட்டராக. ஏன்னா அவ்வளோ இதுவாக இருந்ததுக்கு, அவ்வளோ டம்மியாக இருந்திருக்கு. இந்த கேட்டகரியில் வந்து அவ்வளோதான். ஸோ இதில் என்னென்னா புதுசாக இருக்குன்னா 200 MB ஃபோட்டோ கேப்சர் வந்து சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்கு. 2K வரைக்கும் சப்போர்ட் இருக்கான். அது தவிர Wi-Fi 6 ஆட் பண்ணியிருக்காங்களாம். 144 Hz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. Full HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து 144 Hz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ இது அஃபிஷியலாக பிராண்ட்ஸ் எதுவும் சொல்லலை. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணவங்க தான் திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. Xiaomi, Oppo, Moto இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டு. அடுத்தது OnePlus Oxygen OS 16 லான்ச் பண்ணிட்டாங்க. சூப்பர். வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து 13S வந்து வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து 13லேயும் வந்துருச்சு, 13 சீரீஸ்லேயும் வந்துச்சு, 12 சீரீஸ்லையும் கூட சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து எப்போ வரும்? 13 ஆர்க்குலாம் வந்துருச்சா? வந்து எல்லாத்துக்கும் வந்துருச்சு. 13 சீரீஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. பீட்டா ஸ்டேபிள் இல்லை, பீட்டா தான். ஆனால் பக்கே இல்லை. அப்படியா? நான் யூஸ் பண்ணி டெய்லி யூஸ் தான் பண்ணுறேன். பக்கு சுத்தமாக ஒன்றும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நைஸ், நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ AI பர்சனலைஸ்டு கோர் அப்படின்ட்டு அந்த இதை இம்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் மைண்டு ஜெமினி அதை வந்து இந்த இது பீட்டாக்கு வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதோ ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தானுங்க. அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? நான் கேட்டதுக்கு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக, எனக்கு ஒன்றும் தெரில. நான் OnePlus யூஸ் பண்ணல பெருசா, நான் நத்திங் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் எசென்ஷியல் ஸ்பேஸு நான் டெய்லி அட்லீஸ்ட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிடுறேன். அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் அதெல்லாம் இல்லை. இது சும்மா அது அன்லாக் பண்ணும்போது பட்டன் மாறிடுது. அதான் கேட்டேன், இதில் வச்சுருக்கீங்க, இதில் ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நாங்கள் ஃபீட்பேக் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. நத்திங். ஏன் இப்படி வச்சுருக்கீங்க? இல்லை நிறைய பேர் வந்து டக்குன்னு இதை வந்து யூஸ் பண்ண பார்ப்பாங்க. யூஸ்ஃபுல் ஃபீச்சராக இல்லையா? எல்லாரும் வந்து இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. பவர் பட்டனோட மைண்ட் ஸ்பேஸ் தான் வந்து இது யூஸ் ஆகுது. எசென்ஷியல் ஸ்பேஸ்னு சொல்லுங்க. எசென்ஷியல் ஸ்பேஸ் யூஸ் ஆகுது. அதனால வந்து நாங்கள் அங்கே வச்சுருக்கோம் அந்த பட்டனை. செம்மங்க. நான் கேட்டேன் இதில் வந்து எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. மொத்தம் யூஸ் பண்ணல, ஃபோன் யூஸ் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணலங்க. அதுதான் ஜெமினியோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களாம் அதுக்காக. அதனால AI ரைட்டர், அந்த AI ரைட்டர் சூப்பராக இருக்குது தெரியுமா? ப்ரூஃப் ரீட்லாம் பண்ணு, ஒரு ட்வீட்டை போட்டு இந்த ப்ரூஃப் ரீட் பண்ணி எதாவது எரர் இருக்கான்னு போனால் ஆமாம் எரர் இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தா ரீப்ளேஸ் ஆகிடுது. வேறு லெவல். அதுவே எனக்கு இந்த மாதிரி எழுதி கொடு, அந்த மாதிரி எழுதி கொடு, நான் ஒரு இதை எழுதிட்டு எனக்கு இந்த டோனில் எழுதி கொடு, அந்த டோனில் எழுதி கொடு, நீ டோனை மாற்றி எழுதி கொடுன்னா அது அப்படியே எழுதி கொடுக்குது. யாரும் ஒரிஜினலாகவே திங்க் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எழுதி கொடு, இந்த மாதிரி எழுதி கொடுன்ட்டு கவிதை எழுதுறதுக்கு இது எழுதுறதுக்கு அதுவே ஹெல்ப் பண்ணி. நான் பச்சை எழுத சொன்ன எழுதுமா? அதெல்லாம் தெரில. நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அடுத்து AI ஸ்கேனு, டாக்குமெண்ட் ஸ்கேனரை மாற்றி ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிள் கரெக்ட் பண்ணுறது, கிளார் ரிமூவ் பண்ணுறது, PDF ஃபைலை இது பண்ணுறது. அந்த AI ரெக்கார்டில் வந்து இது நல்லாயிருக்கு. நான் இதில் யூஸ் பண்ணி பார்த்தேன் இந்த ஈவெண்ட்டில். அதுவே டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருது. ஆனால் இந்தியன் இங்கிலீஷ்க்கு அந்த அளவுக்கு சூட் ஆகலை. அங்கே பேசுகிறத பர்ஃபெக்டாக வந்து இந்தியன் இங்கிலீஷ் மாதிரி அது எடுத்துக்க மாட்டேங்குது. ஆனால் சம்மரி கொடுத்துருது, இது கொடுத்துருது, டிரான்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு கொடுத்துருது.
பர்ஃபெக்டாக நான் 100% பர்ஃபெக்டாக கொடுப்பேன். புரியுது புரியுது. போர்ட்ரேட் க்ளோ பர்ஃபெக்ட் ஷாட். போர்ட்ரேட் க்ளோவில் வந்து மூஞ்சியில் வந்து இந்த இது அடிச்சு விட்றது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வீடியோ எடிட்டர் வந்து ஒரு வழியாக வந்துருச்சு. பில்டினாவே வந்து ஸ்ப்ளிட்டு மர்ஜு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் பேரலல் ப்ராசஸிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்லாம் போட்டு இது போட்டிருக்காங்க. ஐஃபோனோட வந்து இப்போது டேப் டு ஷேர் இருக்குது. ஷேர் பண்ணோன்னா அதை ஷேர் பண்ணிவிட்டு ஐஃபோனோட டேப் பண்ணால் இந்த ஓப்ளஸ் கனெக்ட் இது வச்சுருந்தா டக்குன்னு ஷேர் ஆகிடுது ஃபைல்ஸ்லாம். ஓகே. அப்புறம் இந்த அனிமேஷன்லாம் வந்து மாற்றிருக்காங்க. அந்த இதில் வந்து அனிமேஷனா ஆனால் பிக்சல் தான் வேற லெவலு. ஓகே. இதில் வந்து மாற்றிருக்காங்க. இந்த அனிமேஷனே மாற்றிருக்காங்க. இப்போ அதெல்லாமே மாற்றிருக்காங்க. அதெல்லாமே மாற்றிருக்காங்க. நீ OnePlus 13R இதுலேயே வச்சுருந்தேன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. பீட்டா வந்துருச்சு. அப்புறம் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷனு தீம்ஸு அதெல்லாம் வேறு. அப்புறம் இந்த இடத்துல மேலே வருது, இதோ இந்த இடத்துல வரும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதாவது இந்த யூஐ பேட்ரி யூஐலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி லைஃபு செம்மையாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. போன இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்க்ரீன் ஆன் டைம்லாம் 8 மணி நேரத்துக்கு மேலாம் வருது. யூஸ்வலாக 6 மணி நேரம் 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் வரும். இப்போல்லாம் வந்து 8 மணி நேரம் செம்மங்க அதெல்லாம் வருது. ஸோ இப்போ ஆல்ரெடி ரோல் அவுட் ஷெட்யூல் வந்து போட்டாங்கப்பா. நவம்பரில் வந்து ஸ்டேபிள் ரோல் அவுட்டே வந்துடும். பீட்டா வந்து ஆல்ரெடி இருக்குது. 12க்கு இருக்கா? பீட்டா 12க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 13க்கு வந்துருச்சு. இதில் ஃபாரமில் பாரு, ஓப்பன் பீட்டா ப்ரோக்ராம்னு ஒரு ஃபாரம் அவங்க இதில் கம்யூனிட்டியில் போட்டுருக்காங்க. 13க்கு வந்து ஆல்ரெடி வந்து 12க்கும் வந்திருக்கும் பார்க்குறேன் இந்த நேரத்துக்கு. ஸோ ஸ்டேபிள் ரோல் அவுட்டே வந்து நவம்பர் வந்துடும். 11க்கு வந்து டிசம்பரு. அப்புறம் நாடுக்கு ஸ்டேபிள் ரோல் அவுட்டே 12க்கு இல்லை நவம்பரில் வருதா? ஓகே, நைஸ். செம்மங்க செம்ம. டிசம்பரு Q1 டிசம்பர். ஓகே. மற்ற பழைய இதுக்கெல்லாம் வந்து Q1க்கு வந்துடும். புரியுது. அடுத்து கலர் ஓஎஸும் வந்து குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. சைனா லான்ச் பண்ணாங்க. ஒன்று தான். இவங்க பேரை மாற்றிருக்காங்கல்ல, லூமினஸ் ரெண்டரிங் இன்ஜின் parallel unified seamless architecture 40% improvement in responsiveness. இதில் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி என்ன தான் இருக்குன்ட்டு. இதுக்கு வந்து வீடியோ போடுறாங்க. நிறைய பேர் கேட்டீங்க கலர் ஓஎஸ்க்கு போடுங்க அப்படின்ட்டு. இதுக்கும் அதே மாதிரி இருக்கா? எல்லாம் லைட்டாக மாற்றிருப்பாங்க. பேரை மட்டும் மாற்றி டீமை மாற்றி வச்சுருப்பாங்க. ஸ்ரீவத்சன் ஸ்ரீதர் அப்படின்னு இது கலர் ஓஎஸ் இருந்தது அப்படின்னா ஆக்சிஜன் ஓஎஸ்ல ஸ்ரீவத்சன் அப்படின்னு இருக்காங்க. சீம்லெஸ் அனிமேஷன், சிஸ்டம் வைட் அனிமேஷன், ரிஃபைன்டு விஷுவல் ஃப்ளோ அக்ராஸ் இன்டர்ஃபேஸ், சில்கி ஸ்மூத் எவ்ரிவேர், ட்ரினிட்டி இன்ஜின் இதுதான் காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிப் லெவல் டைனமிக் ஃப்ரேம் சிங்கிங் இந்த இதில் தான் பில்டப் ஓவராக இருக்குது. 6 காம்ப்ரமைசஸ், இன்டர்ஃபேஸ் ட்ரான்சிஷன், 0 லேட்டன்சி, லிஸ்ட் ஸ்க்ராலிங்கு, ஃபோட்டோ கேப்சரு, கனெக்டிவிட்டி பிட்வீன் ஓப்போ, ஐஃபோன் அண்ட் மேக்கு. அது செக் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஃபோன் கனெக்டு, பிசி கனெக்ட்லாம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு ஐஃபோனில் இந்த வாட்டி ஐஃபோன் எடுத்துன்னு போல, மேக்குக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துருந்தேன். இந்த பிசி கனெக்ட் வச்சு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்லா இருக்குது. கேபிள் இல்லை, வயர்லெஸில் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த பிசி கனெக்ட் வச்சு தான் ஃபோன்லேருந்து இருக்கிற கண்டென்ட் இதில் தான் ஷூட் பண்ணுது அந்த நத்திங் வீடியோ. அப்படி இதில் தான் பண்ணீங்களா? பரவாயில்லையே, நல்லா தானே இருக்குது பண்ணியிருக்கானுங்க. கேமரா நல்லா தான் இருக்குது. ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்து இதில் தான் எடுத்தது. எல்லாம் பக்காவாக இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு. ஓப்போ ஏஐ ஃபீச்சர்ஸ் எய்ம்ட் அட் டெய்லி இன்டராக்ஷன், டாஸ்க் எஃபிஷியன்சி, ஏஐ மைண்ட் ஸ்பேஸ் இவங்களும் அதே தான் இருக்குது. ஜெமினி இன்டெகிரேஷன் எல்லாம் ஒன்று தாங்க. ஏஐ போர்ட்ரேட் க்ளோ, ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃபோட்டோ கொலாஜு, ஏஐ ரெக்கார்டிங் கிளியர் வாய்ஸு, ஏஐ ரைட்டரு, ஏஐ அசிஸ்டண்ட்டு, ஐகான்ஸ் அண்ட் டெப்த்து, லூமினேட் மோஷன் எஃபெக்ட்ஸு, ஃப்ளக்ஸ் டீம்ஸு, செக்யூரிட்டி, அந்த அந்த லாக்கு இது அது நல்லா இருக்குது. டேட்டா ப்ரொடக்ஷனு, சிம் எடுத்தா ஃபோன் லாக் ஆகிடும். அப்படியா? திருடி போகிறாங்கல்ல, சிம் எடுத்து இது பண்ணுறாங்கல்ல, ஃபோனு பாஸ்வேர்ட் போட்டால் தான் ஓப்பனே ஆகும். ஸ்க்ரீன் ஆன் ஆயிருந்ததுன்னா கூட ஃபோன் லாக் ஆகிடும் சிம் எடுத்தா. நல்லா இருக்குதுங்க. அப்புறம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் உன் ஃபோனை உன் டீட்டெயில்ஸ் சொன்னால் ஃபோனை அவங்க ஐஎம்ஐ வச்சு லாக் பண்ணிவிடுவாங்க அப்படின்வாங்க. OnePlus
நமக்கு அதெல்லாம் ஒர்க் ஆகும். இந்தியாவுக்காக ஸ்பெசிஃபிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்களா? இப்போ ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நீ OnePlus கஸ்டமர் கிட்ட போயிட்டு உன் EMI டீட்டெயில்ஸும் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னான்னு வையே, ஃபோனை லாக் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கே. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரில. இது Oxygen OS 16 வருதுன்னு சொன்னாங்க. இதுக்கு மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இருக்கு பாரு, கால் டு லாக் இதுக்கு வந்துருச்சு. குட் குட் குட். இவங்க என்ன ரோல் அவுட் ஃப்ரம் நவம்பர் ஓப்போ ஃபைண்ட் சீரீஸ். இவங்களும் நவம்பரா? ரெனோ 14 சீரீஸு, ரெனோ 13 சீரீஸு, ஓப்போ பேடு எல்லாத்துக்கும் வருதா? ரெனோ 13F, பழைய ஃபைன் சீரீஸ், ரெனோ 12, ரெனோ 11, எஃப் சீரீஸ்க்கெலாம் இப்போயா? அடப்பாவி, புது ஃபோனுக்கெலாம் லேட்டாக தான் வருது. Q1க்கு தான். இந்த F31 F29க்குலாம் லேட். Q1 தான். அடப்பாவி, K13க்கும் Q1 தான். யாரையா நீங்கள்? பேடுக்கெலாம் வந்து Q1 தானா? சே, டாப் அண்ட் ஃபோன் வச்சுருந்தா சீக்கிரமாக கொடுக்குறீங்க, ஆனால் பட்ஜெட் ஃபோன் வச்சுருந்தா லேட்டு. அது விவோ Origin OS இவங்களும் வந்து குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. Origin OS 6 பேர் மட்டும் தானே மாற்றிருக்காங்க. அப்புறம் என்ன, அது செக் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இதுக்கெல்லாம் வந்துருச்சாமே, விவோ V60க்கு வந்துருச்சான். ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? ஐக்கூக்கு நிறைய ஃபோன்ஸுக்கு இதுவாகுது. டிஃபரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஐக்கூக்கும். பீட்டா தெரியலையே எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ். யாராவது பீட்டா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லுங்கள், நான் இப்போ யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, இதை முடிச்சுட்டு விவோ V60 இருக்குது, இன்னும் போகல. அது திருப்பி வாங்கிறதுக்குள்ளே போட்டு விடுங்க. அது எப்படி இருக்குன்ட்டு Origin OS வந்து செக் பண்ணணும். எல்லாரும் அவளோட இருக்கும். அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா X300 சீரீஸ்லாம் ஃபஸ்ட்டு வருதான். இப்போதைக்கு X300 சீரீஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகாது. குளோபல் லான்ச் ஆயிருக்கு, ஆனால் இந்தியாவுக்கு வந்து டைம் ஆகும். புரியுது. Inspired by nature element, Origin OS harmonic visual approach, depth and experience. Vivo Sans Font, dynamic glow, iManager, immersive weather notification, animation வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாக் ஸ்க்ரீன் கிரிட், டிவைஸ் மோஷன், Vivo AI, Origin Island, ரியல் டைம் ஸ்டேட்டஸ் பார். இவனுமா கலர்ஸில் தான் அந்த ஸ்டேட்டஸ் பார்னு இவனும் கொண்டு வந்துட்டாங்க லைவ் அப்டேட்ஸு. ட்ராகன் கோ, ஏஐ ரீடச்சு, ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸு, கிராஸ் டிவைஸ் இன்டகிரேஷன். சரி, சைனாவில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இல்லை போல் இருக்கே. சைனாவில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் போட்டிருந்தாங்க. Origin OS சைனா பார்த்தேன், எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தது. ஃபன் டச் தான் Origin OSனு பேரை மாற்றிருக்காங்க, அதுதான் ஒரே அப்கிரேட்டு. சரி, இவன் ரோல் அவுட்டு விவோ X Fold, X200, இவனும் ஹையன் தான் நவம்பர். ஆமாம், எல்லாருமே அதான். iQOO 13, நத்திங்கை தவிர எல்லாரும் ஹையண்டுக்கு தான் சப்போர்ட் இது பண்ணுவானுங்க. நத்திங் மட்டும் என்ன இருக்கிறது? எத்தனை ஃபோன் நத்திங்களா? இவங்ககிட்ட எத்தனை ஃபோன் இருக்கு? நீ எவ்வளோ லிஸ்ட்டு போட்டிருக்கேன், இவ்வளோ ஃபோன். 3A சீரீஸே புறக்கணிச்சுட்டு CMF-க்கெல்லாம் பண்ணாங்க. 3Aக்கு தான் அந்த லாக் ஸ்க்ரீனில் அது வருது இது வருது அப்படின்னு பயந்து அடிச்சுக்கிட்டு கேட்டானே, என்னங்க லாஸ்ட் ஸ்க்ரீனில் ஆட்லாம் ஓட்டிங்க? ஆட்லாம் இல்லைங்க, அது வந்து ஆப்ஷனல். அது ஆப்ஷனல் தான், அது டிஃபால்ட் ஆஃப்ல தான் இருக்குங்க. அப்புறம் டிஃபால்ட் ஆஃப்ல இருக்கிறத எவனும் எனேபிள் பண்றது கிடையாது. ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நாங்க ஆட் பார்க்கிறதுக்கு. நான் எதுக்குடா ஆப்ஷன் தேவை? ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அது வந்து ஆட் கிடையாது. அது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் லாக் ஸ்க்ரீன்ல. இந்த மாதிரி பேசுறோம், வாயிலே அடிக்கணும். பேட் இருக்குல்ல, கிரிக்கெட் பேட், ஹாக்கி பேட்டை வச்சு அப்புறம் வாயிலே அடிச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். நிறைய ஆப்ஸ்ல நிறைய பேர் 10 ஆப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. 2 ஆப் தான். குளோபலில் வந்து 3 ஆப். டிக்டாக் கொடுக்குறோம். இந்தியா டிக்டாக் இல்லாதனால இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வந்து நத்திங்கில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுவும் நாங்கள் ஹை அண்ட் ஃபோன்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த லோ அண்ட், இந்த 3A லைட்டு, இந்த CMF, இந்த மாதிரி அது சீப்பாக இருக்கிற ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான். அவங்களும் பழக்க வேணுமா? அவங்க சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. எப்படியும் காசு பார்க்கணும். எத்தனை காலம் தான் உடனே எல்லா இடத்துலையும் ட்விட்டரில் பாருங்கள் க்ளீன் ஓஎஸ்ன்னு சொன்னவங்கலாம் பாருங்கள் ப்ரீலோட் ஆப்ஸ் கொடுக்குறாங்க. தேவையா? தேவையாடா பேய் எல்லாம். இந்த நாய் இவன் பேர் என்ன? அக்கீஸ். எல்லாம் ஒன்று அக்கீஸ் கொடுக்குற ஐடியா தான் எனக்கு தோணுது. அக்கீஸ் பார்த்துருந்துக்க. அடுத்து விவோ X300. என்னையா இவனும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான்? குளோபல் ரோல் அவுட் வந்து இப்போ ஆயிருக்கு. இவனும் வந்து அந்த இது அது என்ன டெலிகன்வெர்ட்டரா? டெலிகன்வெர்ட்டர் Zeiss 2.35x டெலிஃபோட்டோ கிட்டு அண்ட் கிரிப்பு. இது X200 ப்ரோக்கே கிடச்சது இல்லை இந்த மாதிரி? X300 ப்ரோவில் 200 ப்ரோக்கு இருக்குல்ல, இந்த மாதிரி இல்லையா? 200 ப்ரோக்கு இந்தியாவில் இருந்தது. நம்ம இது முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த கிட்ட. அது எதுதான் மொபைலில் பண்ணோம்? விவோக்கு தானா?
அதர் கண்ட்ரியில் இருந்திருக்கும். அதான் சொல்கிறேன், இது குளோபலில் வந்துருச்சு, கரும்பும் வராது. இது குளோபலில் வந்துருச்சு. ஓகே ஓகே, இங்கே ஒன்றும் வராது வச்சுக்கோங்க. இந்தியாவில் வரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி, ஏன்னா குளோபல்லே வந்துருச்சு, யூரோப்பில் வந்துருச்சு இது. ஆனால் அநியாயத்துக்கு யூரோப்பில் ப்ரைஸிங்லாம் வேறு லெவலு. யூரோப் ப்ரைஸிங் 3 லட்சம் தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து X300லேயே வந்து 6.31 இன்ச் எல்டிபி பேனல் வந்து கொடுத்துட்டாங்க. பெசல் வந்து 1.05 mm தான் பெசலாம். BOE Q10 ரெண்டுத்துலேயுமே வந்து டிமென்சிட்டி 9500 இருக்குது. இன்னொன்றில் வந்து 6.78 இன்ச் 1.5K எல்டிபி பேனல் இருக்குது. அப்புறம் ஆரிஜினல் 6 IP68 69 X300 ரெண்டுலேயுமே 200 MP கேமரா. ஆனால் X300ல வந்து மெயின் கேமரா வந்து 200 MP. ஓகே, 50 MP அல்ட்ரா வைட், 50 MP டெலிஃபோட்டோ. ப்ரோவில் வந்து 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைடு, 200 MP டெலிஃபோட்டோ. போன வாட்டி இந்த மாதிரி தான். ஆனால் என் ஃப்ரண்ட் கேமரா வந்து 50 MP ஆகிட்டாங்க இந்த வாட்டி. புரியுது 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 புரியுது. ஸோ சைனாக்கு பேட்டரி வந்து 6040, 6510. ஆனால் யூரோப்புக்கு வந்து ரெகுலேஷனா, அதனால் பேட்டரியை கம்மி பண்ணி 5360, 5540ன்ட்டு கம்மி பண்ணி விட்டாங்க பேட்டரியை. யூரோப் ப்ரைஸிங் ஒரே மாடல் தான், 16GB 512GB. 1,07,000 வந்து X300. X300 ப்ரோ வந்து 1,43,500 ப்ரோ. அந்த டெலிஃபோட்டோ கிட்டோட வாங்கினா 2 லட்ச ரூபா. ஏன் டெலிஃபோட்டோ கிட்டு 60,000 டெலிஃபோட்டோ கிட்டு ப்ளஸ் பண்டில் வந்து 60,000 €2,000 போட்டிருங்க. 2,000 € போட்டிருக்கு யூரோப்பில். தெரில யூரோப்லலாம் அவ்வளோ பேர் விவோ வாங்குறாங்களான்னு தெரில. ஆனால் சைனாவில் வேறு லெவலில் விற்றுருக்காங்க, எல்லாமே விற்கிது. இந்த ரெட்மி வந்து இவ்வளோ விற்றுருக்குன்றாங்க. ஓப்போ வந்து 4-5 ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓப்போ வந்து அநியாயத்துக்கு விற்கிதுன்றாங்க. இப்போ தான் பார்த்தேன் ரெட்மி வந்து வேறு லெவலில் விற்றுருக்கு ரெக்கார்டு. அப்புறம் ஓப்போ வந்து ரெக்கார்டு அவ்வளோ விற்றுருக்கு. இந்த விவோ விற்றுருக்கு, எல்லாம் விற்றுருக்குன்னு. அதுதான் எவ்வளோ ஒருத்தர்னா 5 ஃபோனாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து போட் ரீஸ்டைல் டூல் வந்திருக்காமே ஸ்டோரி எடிட்டுக்கு, பார்த்தியாது? இந்த மாதிரிலாம் இன்ஸ்டாகிராம் உள்ளேயே வந்து எடிட் பண்ணலாமா? இது இந்தியாவுக்கு வரலான்னு நினைக்கிறேன். இன்னும் இந்தியாவுக்கு வரல. அதை கிளிக் பண்ணி பார்த்தா இந்தியாவுக்கு இன்னும் வரல, கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் மற்ற கண்ட்ரிலாம் இது பண்ணிட்டு இந்த ஹாலோவின் மாதிரிலாம் எடிட் பண்ணேன் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இந்த இது மாதிரி ரீஸ்டைல் வித் மெட்டாஏ அப்படின்ட்டு ஸ்டோரியிலேயே இப்போது எடிட்டிங்கு எல்லா ஃபீச்சரும் வந்து ஸ்டோரியிலே வருது. புரியுது புரியுது புரியுது. எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட் இதுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ராம்ப்ட் இருந்தால் நீங்கள் ஏஐ வச்சு உங்கள் ஃபோட்டோவே இந்த மாதிரி எடிட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. யூடியூப் அந்த புது விவை பார்த்தியா? யூடியூப் அது புது விவை இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி ஆகிட்டாங்க. இது பார்த்தியா இல்லையா? இல்லையா? எதில்? எல்லாத்துலேயும் தான், மொபைலெல்லாம் எல்லாத்துலேயும் வந்துருச்சு அந்த யூஐ. எங்கே? அப்படியே தான் இருக்கு எனக்கு. ஏதாவது வீடியோ ஓப்பன் பண்ணு. ஓ, இதை சொல்கிறீங்களா? கீழே அந்த மாதிரி ஆயிடுச்சு, கிளாஸ் யூஐ மாதிரி. அப்புறம் அனிமேஷன்லாம் வேறு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி. இது இப்போ மொபைலில் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு தெரியாது, ஆனால் பிசியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இங்கே கீழே மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இமர்சிவ் பிளேயர் அப்டேட்டட் கண்ட்ரோல்ஸாக சீக் ஃபீச்சர் வந்து டபுள் டேப் பண்ணால் ஸ்கிப்பா? ஆமாம் சாமி. அப்புறம் மொபைல் ட்ரான்ஸ்லேஷன் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டம் அனிமேஷனு, அப்புறம் என்ஹான்ஸ்டு வீடியோ சேவிங்கு, அப்புறம் கமெண்ட் த்ரெட்டிங் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்துருச்சுன்னு போட்டிருக்காங்க. இந்த அக்டோபர் 13 வந்து எல்லாத்துக்கும் ரோல் அவுட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. அடுத்தது டெய்லி லிமிட் வந்து செட் பண்ணலாமா? ஒன்ன மாதிரி ஆளுக்கு தான். என்னது? ஷார்ட்ஸ் ஸ்க்ராலிங் வந்து டெய்லி லிமிட். நான் எங்கே வட்சன் பார்க்குறேன் ஷார்ட்ஸு. நான்லாம் எங்கே வட்சன் ஷார்ட்ஸ் பார்க்குறேன்? நான்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் இன்ஸ்டாகிராமு ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராமே எங்கே வாரம்? இப்போல்லாம் நான் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு நாளைக்கு வரேன், இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி வரேன், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனால் சோஷியல் மீடியாவை டோட்டலாக கட் பண்ணியாச்சு. நல்லது. இந்த மாதிரியே இருக்குது, இந்த மாதிரி கட் பண்ண முடியாதவங்களுக்கு ஷார்ட்ஸு. ஆனால் என்ன பண்ணுவாங்க அவங்கலாம், ஷார்ட்ஸ் லிமிட் அப் ஆயிடுச்சா, ஆஃப் பண்ணி அந்த லிமிட்டை டிசேபிள் பண்ணுங்கடா. டிசேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பெட் டைம் ரிமைண்டர்ஸ், டேக் அ பிரேக் ப்ராம்ப்ஸு, இதெல்லாம் வந்து அப்கமிங் பேரண்டல் கண்ட்ரோல்ஸு. அதை வந்து லிமிட் வந்து செட் பண்ணுற மாதிரி, பேரண்ட்ஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி இது பண்ண போகிறாங்களாம். ஆக்டிவேட் லிமிட்டு நான் டிஸ்மிஸபிள் ஃபார் கிட்ஸ் அண்ட் டீன்ஸு.
இப்போ என்ன கிட்ஸ் அண்ட் டீன்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி அந்த பேரண்டல் கண்ட்ரோலை ஸ்கிப் பண்ணுறது அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து லிமிட் செட் பண்ணிட்டாங்க, இது எப்படியாவது பிரேக் பண்ணி இதை சீட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஐஃபோன் ஏர் ப்ரொடக்ஷன் வந்து கட் பண்ணுறாங்களாம். ஐஃபோன் 17 சீரிஸ் தான் வந்து அதிகமாக விற்கிதான். இப்பயே ஆப்பிள் ரெக்கார்டு செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து ரெவன்யூவில் வந்து வேற லெவல் ரெக்கார்டு, ஐஃபோன் ரெவன்யூ ரெக்கார்டுன்னு போட்டு ஐஃபோன் தான் 17 தான் நிறைய விற்றுருக்கு. டிமாண்டு இதுவே பண்ண முடியலையா, அவ்வளோ விற்றுருக்கான் நிறையா மார்க்கெட்ஸில். இந்தியாவிலேயும் ரெவன்யூ ரெக்கார்டு, செப்டம்பர் ரெவன்யூ ரெக்கார்டு. ஸோ இப்போ என்னடானா ஐஃபோன் 17 நிறைய பேர் வாங்குது, ஆர் வந்து விற்கவே இல்லை அப்படின்ட்டு இப்போ வந்து ஆரே வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களா? ஆர் ஆல்ரெடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோன்ட்டு அந்த மாதிரிலாம் ரூம். அப்படியா? எதுக்கு அப்போ போடணும், எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணணும்? ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் போட்டிருக்கு. அது இப்போ வாங்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறது வந்து இருக்கும், ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இது சப்ளை டு ரெடியூஸ் காம்பனண்ட் அண்ட் மாடியூல் ஆர்டர்ஸ் ஃப்ரம் நவம்பர் ஆன்வர்ட்ஸு. சார் இப்போ தானே ஒரு 200 ஏர் இது பண்ணலான்னு இருந்தேன், வாங்கலான்னு இருந்தேன். மை காட், பாரு இசிம் இஷ்யூ அந்த சைனாவில் வந்து அந்த இசிம் இருக்குல்ல. புரியுது புரியுது. அப்படி இருந்தாலும் சைனாவில் வாங்குறாங்களாம், ஆனால் குளோபலில் வந்து இதுவாக தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. தெரிலங்க. ஐஃபோன் 17 வந்து ஆனால் இந்த வாட்டி ஒரு பெஸ்ட்டு இதுவாக இருக்குது அப்கிரேடு. ஏன்னா பழைய ஃபோன் ஐஃபோன் 15 நிறைய பேர் ஐஃபோன் 13லேருந்துலாம் வந்து 17க்கு இது வராங்க இல்லை. ஆமாம், ஐஃபோன் 13 யூசர்ஸு அவங்கெல்லாம் வந்து இன்னும் ஐஃபோன் 17க்கு வந்து மூவ் வராங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் பெரிய அப்கிரேடாக தெரியும். ஆனால் ஐஃபோன் 17 ப்ரோவில் தான் இது இருக்குல்ல, ஆரஞ்சு கலரு. ஆமாம், அதில் வேறு ஆரஞ்சு கலர் மாறுது அப்படின்லாம் வேறு இது அப்படியா? பிங்க் கலர் ஆகுது, கெமிக்கல் பட்டா பிங்க் கலர் ஆகுதான். ஏதோ ஹைட்ரஜன் பெராக்சைடாக ஏதோ கெமிக்கல் தொட்டுட்டு அந்த ஃபோனை தொட்டால் கலர் அந்த அலுமினியம் கலர் வந்து இதுவாகிடுது, பிங்க் கலர் நம்ம ஆகிடுது அப்படின்னு கேட்டால் சில பேர் வந்து ஜீன்ஸில் வச்சு அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது சாம்சங்கும் S26 எட்ஜு ட்ராப் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ திருப்பியும் S26, S26 ப்ளஸ், S26 அல்ட்ரா தான் லான்ச் ஆகும். எட்ஜி பாருங்கள், இதுவும் அதே தான். S25 எட்ஜி விற்கவே இல்லை, அதனால் இதையும் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்லது, சாவுங்களா அப்படியா? இந்த இப்போது எல்லாம் ஸ்லிம் ஃபோன்னு லான்ச் பண்ணிவிட்டு அதை விற்க முடியாமல் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுது. இந்த ஸ்லிம் ஃபோன் மோகம் எங்கேருந்து தான் வந்ததோ அதான் தெரில. ஆனால் ஃபோன் அதே தான் இருக்கும். நேம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோன்னு இருக்கும், அதுக்கப்புறம் எட்ஜு அல்ட்ரா அப்படின்னாங்க. இப்போ வந்து எட்ஜெல்லாம் வராது, மோஸ்ட்லி லிமிடெட் மார்க்கெட்ஸில் எட்ஜு லான்ச் பண்ணிட்டு S26, S26 ப்ளஸ், S26 அல்ட்ரா தான் வரும். இதுக்கு முன்னாடி S26 ப்ளஸ் வந்து பிளானில் இல்லை, இப்போ அவசரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வேற கொரியாலேருந்து வந்து நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அடுத்தது ஜியோ யூத் ஆஃபர். நீங்கள் வந்து 18லேருந்து 25 வயசு உங்களுக்கு நீங்கள் ஜியோ சிம் வச்சுருக்கீங்களா, உங்கள் 18 to 25 இயர்ஸ் அவங்க ஏஜ் எல்லாருக்கும் 18 months 1.5 வருஷம் ஜெமினி ஃப்ரீ. எல்லா டேட்டாவும் எடுக்க போகிறோம் உங்கள்கிட்ட, ஜாலியாக நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். அதான் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, என் டேட்டா ஆல்ரெடி கூகுள்கிட்ட இருக்கு, நான் நீங்கள் எதுக்கு எடுக்கணும், நான் ஆல்ரெடி எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டேன். செகண்ட்லேருந்து ஓப்பன் வேற. ஆமாம், அதுவும் இருக்கு. அதுவும் நவம்பர் 4th டேட்டா மைனிங்கு. சரி, கோ இது ஃபுல் 2000, அதுவாக 399 per month தான். இது வந்து 35,000 ஃப்ரீ. ஆனால் ஃப்ரீ கிடையாதா? கோ 399 என்ட்ரி நார்மல் தான் உனக்கு ஃப்ரீ. இல்லை இல்லை, கோவை தான் ஃப்ரீ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. கோ 1 வருஷத்துக்கு ஃப்ரீ, அதான் சொல்கிறேன். நார்மலாக வந்து 399. ஆமாம் ஆமாம், அதான் அது ஓகே, கரெக்டு தான். இது வந்து 35,000 வேல்யூ, 2000 ரூபா. இப்போது காஸ்ட்லி ஃபோன் வாங்கினா தான் இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துருந்தான். இந்த பிக்சல் ப்ரோ வாங்குறவங்க, அப்புறம் சாம்சங் வந்து 6 மாதம் கொடுப்பான், அதெல்லாம் கொடுப்பான். இவங்க வந்து நார்மலாக ஜியோ சிம்மு 349 இல்லை அபோவ் மந்த்லி பிளான் வச்சுருந்தா இல்லை போஸ்ட் பெய்ட் பிளான் வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து இது ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. இது நிறைய பேர் கிளைம் பண்ணிட்டேன்னு வேறு போட்டிருந்தாங்க. இது மை ஜியோ ஆப்லேயே ஒரு பேனர் இருக்குது, கிளிக் பண்ணால் நீங்கள் 18 to 25னா உடனே அப்ரூவ் ஆகிடுது. எப்படி தெரியும் அதுக்கு 18 to 25 அப்படின்னு? தான் சிம்மு கொடுத்துருப்பியா சிம் வாங்கிறதுக்கு. ஓ, அப்போனா நமக்கெல்லாம் வராதா? மை காட், ஏன் 18 to 25? யூத்தை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, யூத், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து தேவையாக இருக்கும். அதில் அம்பானி ஏதோ சொல்லியிருந்தாரு,
1.45 billion எப்படி எல்லாம் தேடலாம் அப்படின்னு தெரியும். citizens, every citizens enterprise harness intelligence tool innovate and grow. முதல்ல இவங்கெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்களாம், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்துடும். இந்த டேட்டாவை நாங்கள் எடுக்கிறோம், கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சோம்னா எல்லா டேட்டாவும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஆனால் நிறைய பேர் இயர்லி பிளான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் கிடையாது மந்த்லி பிளான். அதுவும் நீ ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டேன்னு இந்த பிளான் காலியா, மந்த்லி ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டாங்கன்னா இந்த பிளான் இருக்காது. இப்போ 18 months வேணும் அப்படின்னா 18 months ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். 349 எப்படி ஜியோ இந்த மாதிரி ஆச்சு. ஜியோக்கு அந்த ஏர்டெல் இப்போ நிறைய பேர் பர்ப்ளெக்சிட்டின்னு போயிருந்தாங்க. இப்போ பர்ப்ளெக்சிட்டி அதுக்காக பர்ப்ளெக்சிட்டி போனாலும் திரும்பி ஜியோக்கு வருவாங்க, ஜெமினிக்கு. கரெக்டாக தான் தெரியலைங்க. யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒட்டு 2 GB நீங்கள் 18 months வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு 2 GB பாதி ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாலாம் லாக்குடு, நீங்கள் காசு கட்டினா தான் உங்கள் டேட்டா அப்படின்ட்டுருவான். அவ்வளோதான், உங்களை எப்படியாவது இது பண்ணி வச்சுருவான், காசு கட்ட வச்சுருவாங்க. 2000 ரூபாய் கட்டுவீங்களா மாதம் 18 monthsக்கு அப்புறம்? வாய்ப்பே இல்லை. மற்ற கண்ட்ரிலெலாம் வெறும் இதுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பர்ப்ளெக்சிட்டி வந்து November 4th இது வந்து எல்லாருக்கும். ஓகே, இது ஆல்ரெடி நீங்கள் பர்ப்ளெக்சிட்டி கோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும், ஜிபிடி கோ உங்களுக்கு வரும். இப்போது புதுசாக சைன்அப் பண்ணுறீங்கன்னா November 4th நீங்கள் சைன்அப் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே கோ அப்படியே இது பண்ணிக்கலாம். 12 months at no காஸ்ட்டு. ஏதோ இது நடத்துகிறாங்களாமே இந்தியாவுக்கு, November 4th வந்து ஏதோ டெவ் டே எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஏதோ நடத்துகிறாங்களாமே பெங்களூரில். அதனால் இது ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். நிறைய சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சம் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் கம்மிங் ஃபார் இந்தியன் யூசர்ஸ் ஓவர் தி நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் அப்படின்னு ஏமாத்திரலாம். எப்படி எப்படிலாம் டேட்டா வாங்கணும் எல்லா இடத்தையும் வாங்குங்கடா, அதான் ட்வீட்டாக போட்டிருக்கான். ரைட்டு, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் ஸ்ரீவத்சன். Minded outside, Chivaliya po. Namma yugam idu bro, let's fucking go. Wanna come, geeks, wanna come.